ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மன மகிழ்ச்சினாலே கர்த்தர் சமூகத்தில் நாம் ஒருமித்து கர்த்தரை ஆராதிக்கும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த பெரிதான கிருபைக்காக நான் கர்த்தர் நன்றி செலுத்துவோமாக. आज के अच्छे पवित्र दिन में परमेश्वर के समूह में परमेश्वर के संदेश देने के लिए आए से धन्यवाद करता हूँ. இன்று தியானத்துக்கென்று आज के दिन ध्यान करने का वचन கர்த்தர் அடியனுக்கு உணர்த்தின நான் வசனத்தை இதுமாக தியானிப்போமாக. परमेश्वर ने जो मुझे एहसास कराया वचन को ध्यान करेंगे. யாராவது எழுதினது कोई उठ खड़ा होके 1 யோவான் पहली யோவான் 4ஆம் அதிகாரம் इसकी चौथी अधिकार 7வது வசனம் வாசிப்போமாக. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 John chapter 4 verse 7. ஹalleluya. हालेलुया. இங்கே அப்போஸ்தலனாகிய அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின நிருபத்தில் வாசிக்கிறோம். यहाँ पे जो है जो प्रेरित पौल ने जो लिखी पत्री को हम पढ़ते हैं. பொதுவாக அப்போஸ்தலன் பவுல் அதாவது யோவான் அதாவது கடைசி இதாக அதாவது இரத்த சாட்சியை மறிக்காத ஒரு அப்போஸ்தலனாக காணப்படுகிறார். प्रेरित யோவான் एक ही जो प्रेरित है जो जिन्होंने ऐसे जिनको से मार्टर नहीं हुआ था. அது அவர் எழுதின சுவிசேஷம் யோவான் எழுதின சுவிசேஷம் जो यूहन्ना रचित सुसमाचार जो है அது நம்ம புதிய ஏற்பாட்டின் கடைசி புத்தகமாக காணப்படுகிறது. वो जो नए नियम का जो है आखिरी जो पुस्तक है. அதாவது சுவிசேஷம் எழுதுவதற்கு முதலாகவே सुसमाचार के लिखने से पहले பவுலுடைய கடிதம் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. ऐसे पौलुस के जो है पत्रियों को लिखा गया था. அதுக்கு பிறகு தான் ஒரு 50-60 வருஷத்துக்கு பிறகு அதாவது கிறிஸ்து எழும்பினக்கு ஒரு 50-60 வருஷத்துக்கு பிறகு தான் और फिर मसीह के बाद 50 या 60 साल के बाद சுவிசேஷங்கள் எழுதப்பட்டிருக்கு நான் பார்க்கிறோம். सुसमाचार का जो है वो रचना किया गया. அதில் யோவான் சுவிசேஷ விதமாக கடைசியாக எழுதப்பட்ட நமது புதிய ஏற்பாட்டின் புத்தகமாக காணப்படுகிறது. ऐसे जो यूहन्ना रचित सुसमाचार जो है नए नियम का आखिरी जो सुसमाचार. இங்க நம்ம சபையாருக்கு விதமாக யோவான் எழுதின போது यहाँ पे जो यूहन्ना से लिखा जो இவர் இப்படி எழுதுகிறார். वो ऐसे लिखते हैं. பிரியமானவர்களே ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்தது அவரை அறிந்திருக்கிறான். எழுதுகிறார் பார்க்கலாம். ऐसा लिखा है कि हे प्रिय हम आपस से प्रेम रखें क्योंकि परमेश्वर की प्रेम परमेश्वर है. जो कोई प्रेम करता है वो परमेश्वर के से जन्मा है और परमेश्वर को जानता है. பொதுவாக தமிழ் இருக்கட்டும் இல்லைனா இங்கிலீஷ் இருக்கட்டும் आमतौर पे तमिल हो या इंग्लिश हो அன்பு என்ற வார்த்தைக்கு இந்த பதம் ஒரே வார்த்தையாக இதுவாக நாம் பார்க்கிறோம். ऐसे जो प्रेम करके जो इसके लिए एक ही शब्द हम देखते हैं. அதாவது இங்கிலீஷா கூட லவ் னு சொல்கிறோம். इंग्लिश में प्रेम लव कहते हैं या तमिल अன்புன்னு சொல்கிறோம் और तमिल में से अன்பு कहते हैं. ஆனா கிரேக்க மொழியிலே लेकिन जो ग्रीक भाषा அந்த அன்புதமாக பல அதாவது தன்மை உடைய அந்த வார்த்தையா காணப்படுகிறது. ये जो प्रेम की जो भाषा के लिए बहुत सारे जो शब्द का उपयोग किया जाता है. அதாவது சூழ்நிலைக்கு ஏற்ற அந்த வார்த்தைகள் கிரேக்க மொழியினமாக எழுதப்பட்டிருக்கிறது வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. हालात के हिसाब से जो है शब्दों को उपयोग किया जाता है. அதுல சில முக்கியமான சில வார்த்தைகள் நம்ம கிரேக்கில பார்க்கிறோம். ऐसे कुछ मुख्य जो बातें जो है ग्रीक में देखेंगे. முதலாவது எரோஸ் எழுதியிருக்கிறது. पहली बात जो है एरोस என்று வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்படுகிறது. ऐसे एरोस करके जो बात को उपयोग किया गया. கிரேக்க மொழியிலே எரோஸ் என்ற வார்த்தை ग्रीक भाषा में एरोस का मतलब அது கணவன் மனைவிக்கு நடுவிலே இருக்கிற அன்பை the sensual love அந்த கணவன் மனைவிக்கு நடுவிலே காண்பிக்கிற அந்த அன்பை காண்பிக்கிறது எரோஸ் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. वो जो है पति पत्नी के बीच के जो प्रेम की जो बात को बताता है. அதாவது ஒரு கணவன் மனைவிக்கு நடுவில் இந்த அன்பு பாசம் அதாவது காண்பிக்கிறதுக்கென்று எரோஸ் என்ற வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்படுகிறது. ऐसे जो पति पत्नी के बीच के जो स्नेह की बातें हैं उसके लिए कहा जाता है. இரண்டாவது ஃபிலியா என்ற வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்படுகிறது. दूसरी बात जो है फिलिया करके जो शब्द इस्तेमाल ஃபிலியா அதாவது ஒரு சகோதர அன்பு फिलिया करके है एक भाईचारा का ஒரு அதாவது சகோதரன் சகோதரி நடுவிலே இருக்கிற அன்பை இதமாக ஃபிலியா அன்பு இதமாக
விதமாக வர்ணிக்கப்படுகிறது. फिलिया से जो है भाईचारा या ब्रदरली लव जो कहते हैं उसे कहते हैं. மூன்றாவது ஸ்டோர்கே விதமாக எழுதப்பட்டிருக்குது. और तीसरा जो है स्टोरगे करके कहते हैं. ஸ்டோர்கே விதமாக ஒரு குடும்ப அன்பு. और एक स्टोरगे मतलब जो एक फैमिली அதாவது अफेक्शन. ஒரு குடும்பத்தில் தாய் தகப்பன் அண்ணன் தம்பி விதமாக அவங்க நடுவிலே காணப்படும் அன்பை விதமாக ஸ்டோர்கே விதமாக இந்த வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்படுகிறது. स्टोरगे जो मतलब जो फैमिली बॉन्डिंग जो कहते हैं वो है. அது எல்லாவற்றுக்கும் மேலாக और सबसे ऊपर जो है எல்லா விதமாக உன்னதமான வார்த்தைக்கு விதமாக புதிய ஏற்பாட்டு வார்த்தை விதமாக உபயோகப்படுத்தப்படுகிறது. और सबसे जो ऊपर जो है जो नए नियम का जो शब्द को इस्तेमाल किया जाता है. அதாவது அகாப்பே லவ் விதமாக பார்க்கிறோம். और जो अगापे प्रेम करके इस्तेमाल किया जाता है. அகாப்பே லவ் விதமாக அகாப்பே अगापे जो है அது தெய்வீக அன்பு விதமாக பார்க்கிறோம். वो जो है ईश्वरीय प्रेम का है. தேவனாத்மாக பெறப்பட்டு வருகிற அந்த அன்பு காணப்படுகிறது. और जो है परमेश्वर से जो आया हुआ जो प्रेम को कहते அதாவது हैं. ஒரு நிபந்தனை அற்ற அன்பு காணப்படுகிறது. वो बिना शर्त का जो प्रेम தியாகம் பண்ணுகிற அன்பாக காணப்படுகிறது. बलिदान का प्रेम कहते அது हैं. அந்த அன்பை அகாப்பே லவ் விதமாக பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டில். उस प्रेम को जो है अगापे प्रेम இந்த कहते हैं. 1 யோவான் 4 அதிகாரம் 7 வசனத்தில் ये पहली यूहन्ना 4:7 में जो है அந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. इस बात को जो उपयोग किया जाता அது है. அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. और जो प्रेम जो परमेश्वर से அன்புள்ள हुआ, எவனும் தேவனால் பிறந்து அவர் அறிந்திருக்கிறார். அன்பு விதமாக அகாப்பே விதமாக அதாவது தேவனால் உண்டாயிருக்கிறது பார்க்கிறோம். जो है जो प्रेम जो परमेश्वर से हुआ करता ஏனெனில் है. அகாப்பே தேவனால் உண்டாயிருக்கிறது. क्योंकि अगापे जो है परमेश्वर से हुआ है. அன்பு விதமாக நிபந்தனையற்ற அன்பு. और जो प्रेम जो है बिना शर्त அந்த का அன்பு प्रेम है. விதமாக தியாகம் பண்ணுகிற அன்பு. और वो जो बलिदान करने वाला प्रेम है. அந்த அன்பு விதமாக தேவனால் புறப்பட்டு வருகிற அன்பு ஒரிஜினேட் ஃப்ரம் காட். वो प्रेम जो है परमेश्वर से आने वाला जो है. அப்படிப்பட்ட அன்பு விதமாக புதிய ஏற்பாட்டு விதமாக தெய்வீக அன்பை குறித்தமாக அதிகமாக நாம் பார்க்கிறோம். ऐसे जो है ईश्वरीय प्रेम के विषय में हम देखते हैं. அந்த அன்பு குறித்து நம்ம அதிகமாக விவரிக்க போனோமானால் अगर उस प्रेम के बारे में विस्तार से बोलेंगे 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். पहली कोरिन्थियस 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் அதாவது அன்பை குறித்து பால் மிகவும் அழகாக விதமாக வர்ணிக்கிறார் பார்க்கிறோம். पहली कोरिन्थियस 13 में इसके बारे में स्पष्ट दिया गया. அந்த அங்க உபயோகப்படுத்த வார்த்தை அகாப்பே. அந்த வார்த்தை அது வச்சிதமாக அந்த அன்பு அந்த அகாப்பே எப்படி தன்மை உள்ள அந்த அன்பு விதமாக அதை பால் விதமாக அருமையாக எழுதுகிறாருங்க. वो अगापे जो है वो शब्द के बारे में यहाँ पे बताया गया. வாசிப்பாக 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 4 to 7 வரைக்கும் வாசிக்கிறோம். 1 Corinthians 13 4 to 7. இதுவாக பால் அதிக மிகவும் அருமையாக அகாப்பே தன்மை அகாப்பேடைய தன்மை குறித்து எழுதிக்கிறாருங்க. यहाँ पे जो प्रीत पॉल जो अगापे जो बात की जो गुण அன்பு இருக்குதுல அந்த அன்பை அகாப்பே அந்த வார்த்தை வைத்ததுமாக படிக்கிறது. वो जो प्रेम जो है वो अगापे शब्द को आप समझ के அதாவது அகாப்பே நீடிய சாந்தமும் अगापे जो धीरज है தயவுள்ளதும் कृपालु है அன்புக்கு பொறாமை இல்லை. और जो है वो डांट नहीं करता. அகாப்பே தன்மை புகழாது. और जो खुद का जो बैरी नहीं करेगा. இருமாப்பைராது. घमंडी नहीं रहेगा. அயோக்கியம் அதை செய்யாது. और गलत काम नहीं करेगा. தற்பொழிவை நாடாது. गलत नहीं करेगा. சினமடையாது. गुस्सा नहीं करेगा. தீங்கு நினையாது. बुराई नहीं करेगा. அநியாயத்தில் சந்தோஷம் அடையாமல் अधर्म में खुशी नहीं होगा. சந்தோஷத்தில் சத்தியத்தில் சந்தோஷப்படும். और जो सत्य में खुशी होगा. சகலத்தை தாங்கும். சகலத்தை விசுவாசிக்கும். सभी विश्वास சகலத்தை நம்பும். सभी विश्वास சகலத்தை சகிக்கும். அகாப்பே அன்பு குறித்ததாக பால் எழுதுகிறார். जो अगापे शब्द के सही गुण जो है बताते हैं. இந்த அகாப்பே தேவனால் புறப்பட்டு வருகிற அன்பாக காணப்படுகிறது. ये अगापे जो परमेश्वर की होने वाला प्रेम जो है நம்ம தேவன் அன்பா இருக்கிறார். हम पर प्रेम है. தேவன் அவரே அன்பாக ஒரு அன்பாக காணப்படுகிறார். ऐसे परमेश्वर जो है प्रेम है. அன்பு விதமாக கர்த்தருடைய அதாவது தன்மையாக காணப்படுகிறது. ऐसे जो है प्रेम जो है परमेश्वर का அவரே ஒரு அன்பாகவே இருக்கிறார். वही एक गुण जो प्रेम है. 1 யோவான் 4 அதிகாரம் 8 வாசிப்பமாக அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அகப்பாவே இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. தேவன் அன்பாகவே இருக்கிறார் வாசிக்கிறோம். அதே விதமாக 1 யோவான் 4 அதிகாரம் 16 வாசிப்போமாக. 1 John 4:16. தேவன் நம்மேல் வைத்த அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம்.
தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் அகப்பாவே இருக்கிறார். परमेश्वर प्रेम है, परमेश्वर आगापे प्रेम है. கர்த்தருடைய அது குணம் அதமாக அன்ப அதோட குணாதிசம் அன்பாகவே காணப்படுகிறது. ऐसे उनका गुण जो है प्रेम है. ஆனால் அது அன்பு விதமாக யார் மேல் காட்டுகிறார்? वो प्रेम जो है किस पे बताते हैं? இப்போ தேவன் அன்பா இருக்கிறான்னு சொல்லுகிறோம். परमेश्वर प्रेम है कहते हैं. ஒரு தனி தேவன் எப்படி அன்பாக இருப்பார்? एक परमेश्वर वो कैसा प्रेम रहे? அவருக்கு அன்புக்கு யாரு தேவைப்படும்ல? उनको प्रेम करने के लिए तो कोई அவர் चाहिए. தனியா ஒத்தையில அவர் தனியா அன்பு செய்வாரா? क्या वो खुद पे ही प्रेम कर सकते हैं? அங்கதான் திரியேக தேவன் வருகிறது. वहाँ पे जो है वो त्रिएक परमेश्वर आते हैं. குமாரன் பிதா குமாரன் மேல் அன்பு கூறுகிறார். ऐसे जो पिता पुत्र पे जो है प्रेम करते हैं. குமாரன் பரிசுத்தாவி மேல் அன்பு और கூறுகிறார். पुत्र जो है पवित्र आत्मा पे प्रेम करते हैं. பரிசுத்தாவி மேல் பிதாவான அன்பு கூறுகிறார். और पवित्र आत्मा जो पिता पे प्रेम அது करते हैं. நடுவிதமாக தெய்வீக அன்பு காணப்படுகிறது. उनके बीच में जो ईश्वर प्रेम जो पाया மூணு जाता है. நபர்களுமாக நித்திய காலமாக இருக்கிறவராக இருக்கிற அந்த திரியேக தேவன் ऐसे जो नित्य जैसे सदा के लिए जो तीन परमेश्वर है. நடுவில் அன்பு அன்பை அது பகிர்ந்து கொள்கிறார்கள். उनके बीच में जो प्रेम को जो है वो बांटते அதுக்கு हैं. கிரீக்ல ஒரு அருமையான வார்த்தைகள் இதுவாக வர்ணிக்கிறது. उसके लिए ग्रीक में जो वर्णन है, அதுக்கு பெரிகோரோசிஸ் சொல்வார்கள். जो पेरिक्रोसिस करके जो शब्द है. பெரிகோரோசிஸ் என்றால் पेरिक्रोसिस मतलब தெய்வீக நடனம் இதுமாக பாடப்படுகிறோம். वो ईश्वरीय जो है, அதாவது கர்த்ததுமாக நடுவிலே இதுமாக அவங்க திரியேக தேவன் இது போதிலும் ऐसे परमेश्वर त्रिएक परमेश्वर बीच में அவர் है, தன்மையிலே ஒருவரா இருக்கிறார்கள். लेकिन स्वभाव में एक ही है. குணங்கள் ஒரே குணங்கள் தன்மைகள் காணப்படுகிறது. उनमें एक ही गुण, एक ही उनका स्वभाव है. ஆனா தனிப்பட்ட நபர்களாக காணப்படுகிறார்கள். फिर भी लेकिन जो है व्यक्ति विशेष में अलग மூன்று है. நபர்கள் ஒருவருக்கொருவர் तीनों जो है एक दूसरे से இருக்கிறார்கள். जो रहते हैं, தங்கள் தனித்துவமான அடையாளங்களை இழக்காமல் अपने जो है व्यक्ति विशेष स्वभाव को नहीं ஒரு சரியான பிரிக்க முடியாத ஒற்றுமையும் ऐसे जो को अलग नहीं कर सकते, ऐसा जो एक मेल मिलाप அன்பையும் प्रेम को பகிர்ந்து கொள்கிறார்கள். वे लोग आपस में जो है, இது பொருள் பெரும்பாலும் ये आमतौर पे உறவின் जो उनके जो 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 आपस में जो मेल मिलाप है, रिश्ता, அதாவது தெய்வீக நடனம் விதமாக விவரிக்கப்படுகிறது. அது பெரிகோரோசிஸ் அந்த வார்த்தை, वो ईश्वरीय बात है. அது தெய்வீக நடனம். वो जो ईश्वरीय है, वो பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் पिता पुत्र पवित्र आत्मा, மூன்று பேருக்கு ஒரே தன்மை, சேம் ஒரே ஒன் சப்ஸ்டன்ஸ். இங்கிலீஷ்ல சப்ஸ்டன்ஸ் பொருள், ஒரே சப்ஸ்டன்ஸ். तीनों के जो एक ही गुण है. அதாவது குமாரன் பிதாக்கு இருக்கிற அந்த தன்மை, जो पिता के जो गुण है அது குமாரனுக்கு இருக்குது. वो पुत्र के पास है. பிதா குமாரனுக்கு இருக்கிற தன்மை पिता पुत्र की जो गुण है பரிசுத்தாவிக்கு இருக்குது. वो पवित्र आत्मा में. மூணு பேரும் தனி நபர்களாக காணப்படுகிறார். 3 distinct person, तीनों अलग व्यक्ति but विशेष है, फिर same भी, essence, लेकिन एक ही गुण है, same substance. एक ही सा उनका स्वभाव है. திரியேக தேவதுமாக நமதுமாக அது திரியேக தேவதுமாக சொல்கிறோம். ऐसे जो त्रिएक परमेश्वर हम कहते हैं. பிதாவிலிருந்து குமாரன் வருகிறது, पिता से पुत्र आते हैं, பிதாவு குமாரனிடத்திலிருந்து பரிசுத்தாவியானவர் வருகிறார். और पिता और पुत्र से जो पवित्र आत्मा, அதுமாக வணிக ஜீவன தேவனா இருக்கு. ऐसे जो जीवन का परमेश्वर, பிதாவான தேவனு யெகோவா இருக்கிறார். पिता परमेश्वर यहोवा है, குமாரனாக தேவனு யெகோவா, जो पुत्र जो परमेश्वर यहोवा है, பரிசுத்தாவியா தேவனு யெகோவா, पवित्र आत्मा परमेश्वर वो மூணு यहोवा है. பேருமாக யெகோவா இருக்கிறார். तीनों यहोवा है, ஆனா மூணு பேரு மூன்று தனி நபர்களாக लेकिन காணப்படுகிறார்கள். तीनों भी तीन अलग व्यक्ति विशेष हैं. ஆகாதமாக தேவன் அன்பாக இருக்கிறார் சொல்லும்போது जिसे परमेश्वर प्रेम में ஆதி கால நித்திய காலமாக இதுவாக இருக்கிறவராக இருக்கிற பிதா குமார பரிசுத்தாவியானவர் सदा काल के लिए जो है, जो परमेश्वर ஆகதமாக தன் அன்பேதமாக பகிர்ந்து கொள்கிறார்கள். वो अपने प्रेम को जो है बताते हैं. நாமதாக 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தை வாசிக்கும் போது इसे पहली कुरिन्थियों அந்த அன்பை தன்மை குறித்து வாசிச்சோம். நாம் उन्हें जो 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 प्रेम के गुण, அதே குணங்கதமாக பிதா குமாரன் பரிசுத்தாவியில் நடுவில் இருக்கிற பார்க்கிறோம். तो पिता पुत्र पवित्र आत्मा का जो प्रेम है, ஒருவரை தன்னை குறித்து மேன்மையாக எண்ணுகிறார்கள். ऐसे कोई खुद को जो है बड़ा, அதாவது கீழ்ப்படிந்து இருக்கிறார்கள். और कोई जो है खुद को जो है उनको अधीन है. அதாவது பிதாதமாக குமாரனுக்கு எல்லாவற்றிலுமாக ஒப்பு கொடுத்தான பார்க்கிறோம். पिता ने जो पुत्र को सब कुछ जो है सौंप ஆனா दिया. இயேசு கிறிஸ்துவாக பிதா கொடுத்த அந்த காரியங்கள் கடைசியாக
பிதாக்கு ஒப்பு கொடுக்கிறார் நான் பார்க்கிறோம். लेकिन ये जो पुत्र जो है, जो पिता ने दिए सारी बातों பரிசுத்த को, ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை மேன்மைப்படுத்துகிறார். पवित्र आत्मा यीशु मसीह का महिमा करता இயேசு கிறிஸ்து பிதாவை மேன்மைப்படுத்துகிறார். है, यीशु मसीह पिता का महिमा करता है. பிதாவாக என் அன்பான குமாரன் இதை செவி கொடுங்கதமாக ஆக விதமாக ஒருவருக்கொரு விட்டு கொடுக்காம அன்பு விதமாக பகிர்ந்து கொள்கிறார். पिता कहते हैं कि ये मेरा प्रिय पुत्र, इसका सुनो करके जो एक दूसरे को जो है महिमा करते हैं. யோவான் 3ஆம் அதிகாரம் 35 வாசிப்பாங்க. John 3:35. அதாவது பிதா குமாரன் அன்பு கூர்ந்து எல்லாவற்றிலும் பிதா குமாரனுக்கு ஒப்பு கொடுத்தார் பார்க்கிறோம். पिता ने पुत्र प्रेम रख के सारे जो सौंप दिया. 1 கொரிந்தியர் 15:24 24 1 கொரிந்தியர் 15:24. இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு 28 வாசிக்கு 28 26. இங்க பாருங்க, குமாரன் கர்த்தர் கொடுத்த எல்லா காரியங்களும் அவருக்கு கீழ்பட்டு எல்லா விதமாக மறுபடியும் பிதாக்கு கீழ்பட்டு விதமாக அவருக்கு ஒப்பு கொடுக்கிறார் பார்க்கிறோம். ऐसे जो सभी कार्य जो है पुत्रों के अधीन है. இವಾಗ பிதாவானதுமாக எல்லா விதமாக குமாருக்கு ஒப்பு கொடுத்தார். पिता ने सभी कार्य அந்த ஒப்பு கொடுத்த எல்லா காரியங்கள் கடைசியாக எல்லா விதமாக ஜெயித்ததுமாக குமாரன் தம் பிதாக்கு மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறார் பார்க்கிறோம். वो सभी कार्यों में जो है जो जय पाकर जो पुत्र ने पिता को सौंप दिया. இங்க பூமியில் இருக்கும்போது விதமாக कुमार विधமாக இயேசு விதமாக பிதாவை மேன்மைப்படுத்தினார் பார்க்கணும். जो भूमि जो पुत्र थे उन्होंने पिता को जो महिमा किया. ஆனா விதமாக பிதா பத்தி விதமாக என்ன வாசிக்கிறோம்? पिता தன் குமாரனுக்கு எல்லாவற்றுக்கும் மேலான நாமம் விதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். पिता ने पुत्र को सभी नामों से ऊंचा नाम दिया. விதமாக ஒருவருக்கு விட்டு கொடுக்கிற தன்மையாக காணப்படுகிறது. ऐसे जो एक दूसरे को ஆக நடுவில் விதமாக பொறாமை போட்டி இல்லை. उनके बीच में जो है जलन घमंड नहीं है. பிதா எல்லாருக்கும் கீழ்ப்பட்டிருக்கணும் அப்படி விதமாக நடுவில் விதமாக இந்த காம்படிஷன் இல்லை பார்க்கிறோம். ऐसे में पिता सभी मेरे अधीन होना करके इनके बीच में ऐसा कुछ नहीं है. அதான் திரியேக அன்பு காணப்படுகிறது. वही एक त्रिएक का जो प्रेम है. தேவன் அன்பாகவே இருக்கிறார். परमेश्वर प्रेमी है. தேவன் அகாப்பேவா இருக்கிறார். परमेश्वर जो अगापे அந்த அன்பு விதமாக மாறாத அன்பாக காணப்படுகிறது. वो जो प्रेम न बदलने वाला प्रेम. காலத்து சூழ்நிலை பார்த்து அதுவாக அன்பு மாறுகிறது இல்லை. हालात நாம் மாறுகிறோம், हम बदलते हैं. நம்முடைய அன்பு மாறுகிறது. प्रेम बदलता है. நம்ம விதமாக ஒரு விதமாக நமக்கு வேண்டிய காரியங்களை செய்வது அன்பு கூறுகிறோம். हमको जो चाहे वो कार्य करे तो प्रेम करेंगे. கிடைக்காத பட்சத்தில் வெறுக்கிறோம், இந்த அன்பு செலுத்தாம இருக்கிறோம். हमको नहीं मिलता तो हम प्रेम नहीं करते हैं. ஆனா தேவனுடைய அன்பு அப்படி இல்ல. लेकिन परमेश्वर का प्रेम ऐसा नहीं है. நாம் சில பேர் விதமாக கர்த்தரை மறுதலிக்கிறோம். हम कुछ परमेश्वर का इनकार करते हैं. சில வேளை கர்த்ததமாக நாம் விதமாக குற்றச்சாட்டுகிறோம், ஜெபிக்காத பின்வாங்கி போகிறோம். कुछ समय परमेश्वर पे दोष लगाते हैं, प्रार्थना नहीं करते. கர்த்தருடைய அன்பு அப்படி இல்ல. परमेश्वर का प्रेम ऐसा नहीं है. ஆதியிலே வைத்த அன்பு, परमेश्वर आदि में रखा जो प्रेम और முடிவு வரைக்கும் அந்த அன்புல தன்மை அன்பா இருக்கிறது. वो आखिर तक जो है उनका जो गुण प्रेम அது அன்புல எப்போ ஒருபோது மாறுகிறது இல்ல. he is unchangeable. उनका प्रेम कोई बदला नहीं. consistent. அது எப்போ ஒரே மாதிரி அன்பு இருக்கு பார்க்கிறோம். वो उनका प्रेम हमेशा के लिए कायम है. 31:3 வாசிப்போமாக. ஜெரமாயா 31:3. அநாதி ஸ்நேகத்தினால் சொல்லுகிறார். जो अनंत तो प्रेम से मैंने प्रेम किया. நடுவில் இல்ல, बीच में नहीं. ஆரம்பத்தில் வைத்த அன்பு, शुरुआत का அநாதி அதாவது வைத்த அந்த அன்பு கடைசி வரைக்கும் வைக்கிறார். அந்த தன்மை மாறுகிறது இல்ல பார்க்கிறோம். आखिर का प्रेम अंत तक जो है उनका गुण बदला नहीं. இயேசு கிறிஸ்து பத்தி என்ன சொல்லுகிறது? यीशु मसीह का क्या कहते हैं? சீஷர் மேல் வைத்த அந்த அன்பு, अपने चेलों पे रखा ஆரம்பத்தில் வைத்த அன்பு, जो शुरुआत में रखा அந்த प्रेम. 12 விதமாக அப்போஸ்தலர்கள் ஊழியத்துக்கு அழைத்த அந்த நாள் முதல் तो 12 चेलों को सेवा में जब बुलाए तो वो दिन से மரணம் வந்து கடைசி வரைக்கும் he loves his people, his मृत्यु और उनके अंत तक जो है अपने चेलों से उन्हें प्रेम किया. யோவான் 13 வாசிப்போமாக. जॉन 13:1. ஹalleluya, ஹalleluya. இவர்களே தம்முடைய வருகிறத்தில் அன்பு
வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு கூர்ந்தார் வாசி கடைசி एंड வரைக்குமாக தம் சீஷரின் மேல் அன்பு கூர்ந்தார் பார்க்கிறோம். ऐसे जो आखिर तक जो अपने चेलों से उन्होंने प्रेम रखा. அது சீஷர்கள் நடுவே பலமான குறைபாடுகள் இருந்தது. उनके चेलों के बीच में कुछ कमियां भी थी. பேதுரு மறுதலிச்சார். पतरस ने इनकार किया. யூதாஸ் காட்டி கொடுத்தார். यहूदा ने जो पकड़वाया. ஆனா கர்த்தருமாக உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு लेकिन परमेश्वर जब जी उठे उसके बाद பேதுரு இப்படி செய்தாய். ऐसे पतरस तूने ऐसा किया. அவன் யூதா சபிக்கப்பட்டவன். ऐसे यहूदा जो है वो श्रापित है. ஒருபோது சொல்லவில்லை அவர். कभी ऐसा नहीं कहा. और மாறாத அன்பா இருக்குது. वो जो न बदलने वाला प्रेम. ஒருபோது அந்த அன்புல ஒருபோது மாறுகிறது இல்லை वो अपने प्रेम में कभी बदलने वाला नहीं है. இரண்டாவது பார்க்கிறோம் அன்புதமாக அதாவது தம்முடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறார். उन्होंने अपने प्रेम को कैसे प्रकट किया. தம்மிதமாக ரட்சித்து தம் அவருடைய பிள்ளைகள் அழைக்கத்தக்க அவர் இதமாக அழைக்கத்தக்க அந்த புத்திர சுவார்த்த ஆவி கொடுத்து நம்முடைய அன்பை நம்ம வெளிப்படுத்தினா பார்க்கிறோம். ऐसे हमको उद्धार करके उनके जो पुत्र कहलाने का जो अधिकार दिया है. அது நாம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிக்கிறோம். நாம் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதா இருக்குது. உலகவரை அறியாதபின் நம்மை அறியவில்லை. நமக்கு பாராட்ட அன்பு எவ்வளவு பெரிதம். அதாவது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினால் பிதாவானவர் நமக்கு பாராட்ட அன்பு எவ்வளவு பெரியது வாசிக்கிறோம். ऐसे परमेश्वर का पुत्र बुलाने के लिए परमेश्वर हम पे कितना बड़ा प्रेम रखा है. தேவனுடைய பிள்ளையாக அழைக்கிறது பெரிய பாக்கியமா இருக்குது. परमेश्वर के बच्चे कहलाना जो बड़ी सौभाग्य है. நாம் இந்த காரியங்கள் அறிகிறது இல்லை. हम ये बातों को नहीं जानते. நாம் ஆராதிக்கிற தேவன் हम जो आराधना करते परमेश्वर மனிதனாக தன்னை வெளிப்படுத்தினார். उन्होंने खुद को मनुष्य करके प्रकट किया. சஞ்சரித்தார். मनुष्य के बीच में उन्होंने काम किया. பாடுகள் துக்கங்கள் வியாதிகள் எல்லாத கண்டு பார்த்தார். उनके दुख तकलीफों को अपनी आंखों से देखा. அது அன்பை வெளிப்படுத்தினார். उन्होंने प्रेम को बताया. எப்படி வெளிப்படுத்தினார். कैसे बताया. பிள்ளைகள் அழைக்கத்தக்கதாக அழைக்கும்படி கர்த்தர் அன்பை வெளிப்படுத்தினார் பார்க்கிறோம். ऐसे उनके बच्चे के कहलाने का जो प्रेम हमको बताया. இதே மாத்திரமே கர்த்தர் நம்ம அன்பை எப்படி வெளிப்படுத்தினார். वो कैसे उन्होंने प्रेम को प्रकट किया. கர்த்தர் நம்ம தெரிந்து கொண்டதுமாக அன்பு நம்ம அன்பு கூர்ந்தார் பார்த்தோம். ऐसे परमेश्वर हमके चुनने के द्वारा जो ரொம்ப அழகா இருக்கிறோம். இதுமாக ரொம்ப படிச்ச பட்டதாரியா இருக்கும். அது கண்டிதமா கர்த்தர் நம்ம திரளான ஜனங்கள் நம்ம இருக்கிறோம். அதை கண்டு கர்த்தர் அன்பு கூறவில்லை. ऐसे हम पढ़े लिखे या अच्छे ऐसा ये देख के गुण देख के हमको नहीं मिला. கர்த்தர் தம்முடைய சுயசித்தபடி கர்த்தர் அன்பு கூறுகிறார் பார்க்கிறோம். परमेश्वर ने खुद की इच्छा से हम पे प्रेम करता है. அதே நமதாக உபாகமம் 7ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கிறோம். நாம் உபாகமம் 7ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கிறோம். व्यवस्था நீங்க சகல ஜனமும் கொஞ்சமா இருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலே உபாகமம் 10:15 Deuteronomy 10:15 நீங்க ரொம்ப பலவான்களா இருக்கிறீர்கள். ऐसे तुम लोग बहुत ही திரளான ஜனங்கள் இருக்கிறீர்கள். ऐसे बहुत लोग हो. பெரிய அதாவது பணக்காரர்கள் இருக்கீங்க. அது கண்டு கர்த்தர் நம்ம தெரிந்து கொள்ளவில்லை. ऐसे ये सब गुण देके परमेश्वर हमको नहीं चुना. அதாவது அந்த காலத்தில் ஆடுகள் மேய்க்கிற இந்த ஜாதிகள் उस समय में जो भेड़ चराते थे பின் தங்கின ஜாதிகள் காணப்படும். बहुत ही पिछड़े लोग माना जाता था. அதாவது எகிப்தியர் வெறுக்கிற காரியம் ஆடு மேய்ப்பர்கள். मिस्र जो लोग जो அப்படி வெறுக்கப்பட்ட ஜனங்கள் ऐसे जो अलग के लोग இந்த யூதர்கள் यहूदी ஆபிரகாமுடைய சந்ததிகள் इब्राहिम के वंश கர்த்தர் அவர் மேல் அன்பு கூற பிரியமா கொண்டா பார்க்கிறோம். परमेश्वर लेकिन उनको चुन के उनको प्रेम रखा. பிரியம் கொண்டா பார்க்கிறோம். ऐसे उन पे प्रेम அவருடைய வாலண்டரி லவ் ऐसे जो उनके प्रेम किया और பிதாக்கள் மேல் வைத்த அன்பு நிமித்தம் ऐसे उनके पिताओं का रखा प्रेम किया. அவரை விடுவித்து அடிமைத்தனத்தின் வீட்டில் கர்த்தர் அவர் விடுவித்ததுமாக ஒரு கானான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கர்த்தர் வாக்கு கொடுத்தா பார்க்கிறோம். उनको गुलामी से छोड़ के और दूध और शहद बहने वाले देश. அவருடைய அன்பு நம்மேல் அதாவது டிபெண்டன்ட் இல்லது. उनका प्रेम हम पे निर्भर नहीं है. அது கர்த்தருடைய அன்பு விதமாக மாறாத அன்பாக காணப்படுகிறது. परमेश्वर का प्रेम कोई बदलने वाला प्रेम नहीं है. நம்முடைய அதாவது சூழ்நிலை பார்த்து அது அன்பு அது காண்பிக்கிறது இல்லை. उनका प्रेम जो है हालातों को देख के और எப்பொழுதும் அவர் தன்மையிலே அன்பாக காணப்படுகிறது. वो हमेशा अपने स्वभाव में प्रेम है. புத்தகத்தில் அதை நாம் பார்க்கிறோம். நாம்
ஓசியா की पुस्तक में देख ஓசியா புஸ்தகத்தை கர்த்ததமாக அன்பதமாக ஒரு தீர்க்கதரிசி மூலமாக அவர் எப்படி அது எந்த சூழ்நிலை போகிறது அந்த தீர்க்கதரிசி மூலமாக அன்பு வெளிப்படுத்துகிறார் பார்க்கிறோம். ऐसे ओसिया के पुस्तक में हम जैसे அதாவது தம்முடைய அன்பை வெளிப்படுத்தும்படிக்கு वो जो अपने प्रेम को प्रकट करने அவர் எப்படி உணர்கிறார் அந்த காரியங்களை ஜனங்களுக்கு அதாவது காண்பிக்கும்படிக்கு वो कैसे इसको एहसास हो लोगों को बताने के लिए தீர்க்கதரிசி அதாவது ஒரு கர்த்தர் என்ன சொன்னார், ऐसे कि भविष्यवक्ता परमेश्वर ने क्या कहा, போய் ஒரு சோரம் போன ஒரு ஸ்திரியை அதாவது விவாகம் கொண்டு கொள். ऐसे तू जाके एक बिगड़ी औरत से இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கமாக சோரம் போனார்கள். ऐसे इजराइल के लोग पीछे हट गए थे. அவர்கள் என்ன மருந்து, वो लोग जो है मुझे भूल के நான் அதுமாக நாயகனா இருந்த என்ன மருந்து जो मैं जो है उनका परमेश्वर अन्य भूल गया புருஷருக்கு பின்னாடி சென்றார்கள். और दूसरे जो पुरुषों के पीछे गए. ஆனா கர்த்தர் அதாவது அன்பு மாறுகிறது இல்லை. लेकिन जो परमेश्वर का प्रेम बदलता नहीं है. ஓசியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அது சொல்லுகிறது. ओसिया 3 और 1 ஓசியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஓசாயா 3rd chapter 1 verse. இது ரொம்ப கடினமான காரியம். ये बहुत ही कठिन बात है. புருஷனாக மத்த ஆம்பளோட அதாவது உறவு கொண்டு யாரும் மறுபடியும் சுட்டுக்கொள்ள மாட்டாங்க. तो कोई भी जो पुरुष जो है ऐसे बिगड़ेल औरत से கர்த்தர் சொல்கிறார், परमेश्वर क्या कहते हैं, அதாவது பின் வாங்கி போன இஸ்ரவேல் ஜனங்கள், ऐसे जो है पीछे इस्राएल के மறுதலிச்ச அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், मुझे इनकार किए अन्य தேவருக்கு பின் சென்ற அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் குப்பாக अन्य देवताओं के पीछे गए जो इस्राएल के लोग, விபச்சார ஸ்திரீ நிகழ்ந்தமாக விவாகத்து तू एक बिगड़ी औरत को विवाह करके மீண்டும் சேர்த்துக்கொள் சொல்கிறது. और उसको तू अपने साथ रख ले, लव हिम, उसे प्रेम कर. அன்பு ஒரு கர்த்தர் சொல்கிறார். उससे तू प्रेम करना परमेश्वर कहते हैं. इट्स इम्पॉसिबल. ये बहुत मुश्किल है, முடியாத காரியம், कठिन है. மனிதனால் கூடாத காரியம் அது. ये मनुष्य से जो होने न संभव नहीं है. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன சொல்கிறார், ये परमेश्वर इस्राएल के लोग क्या कहते हैं, I do not change. ऐसे मैं बदलता नहीं हूँ, அன்பு மாறுது இல்ல, मेरा प्रेम नहीं बदला. மனிதன் இல்ல அன்பு மாறுதுக்கு, ऐसे मनुष्य नहीं हूँ. மனம் மாறுதுக்கு ஆனா மனிதன் இல்ல, மனப்புத்தன் அல்ல. मैं जो मेरे बात से मुकरने के लिए मनुष्य का पुत्र नहीं हूँ. और ஒருபோது மாறாத தேவன், वो कभी न बदला परमेश्वर. இயேசு கிறிஸ்து யூதாஸ் மேல் அன்பு கூர்ந்தார். परमेश्वर ने यहूदा पे भी जो यूदास पे जो प्रेम रखा. 12 சிஷ்யர்களை கர்த்தமாக தெரிந்து கொள்ளும்போது 12 चेलों को जब उन्हें चुना, யூதாஸை தெரிந்து கொண்டார். यूदास को भी उन्होंने चुन लिया. தெரிந்து கொள்ள நாபூதிலே கர்த்தர் தெரியும், और जिस दिन चुना उसी दिन परमेश्वर को पता है காட்டி கொடுப்பான், ये मुझे पकड़वाएगा, மறுதலிப்பான், मुझे इनकार करेगा, திருடுவான், ऐसे चोरी करेगा. கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். परमेश्वर को सब पता है. ஆனா மற்ற 11 சீஷர்களுக்கு கொடுத்த அன்பை, और इसलिए जो 12 बाकी 11 चेलों को जो प्रेम रखा, அதே அன்பு, वही प्रेम, அதே அதிகாரம், वही अधिकार, அதே வல்லமை वही सामर्थ யூதாசு கொடுத்தார். यूदास को भी दिया था. 12 பேர் இதுமாக கர்த்தர் சொல்ல, நீ போய் இதுமாக பிசாசை விரட்டுங்கள், அற்புதம் அடையாளங்கள் செய்யுங்கள் கர்த்தர் சொல்லும்போது, ऐसे 12 को जो बोला जाकर तुम जो सुसमाचार सुनाओ, शैतान को भगाओ करके he gave same authority Judas also. वही अधिकार यूदास को भी அவன் दिया. அற்புதம் செய்தான், वो भी अद्भुत பிசாசை किया, விரட்டினான், शैतान को भगाया. கர்த்தர் யூதாஸ் को மரிச்சார். परमेश्वर जो यूदास के लिए भी जो मरा. 12 இதுமாக கடைசி பஸ்கால் இருக்கும்போது, जो आखिरी जो फसक जो बैठे थे, அந்த இதுமாக கர்த்தர் சொல்கிறார், இது உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தமாக காணப்படுகிறது, यीशु जो मसीह ने कहा तुम्हारे लिए बहाया गया मेरा लहू है, பிக்கப்படுகிற என் சரீரமாக காணப்படுகிறது. तुम्हारे लिए तोड़ा गया मेरा शरीर है. அந்த கூட்டத்துக்கு யூதாஸ் இருந்தான். वो मंडली में யூதாஸ் கர்த்தர் மரிச்சாரு, यूदास के लिए परमेश्वर ने मारा. ஆனா கடைசி வரைக்கும் அந்த நிலை நிற்கவில்லை யூதாஸ். वो आखिर तक जो बात को उसने இயேசு எப்படியாவது எப்படியாவது ரட்சிக்க வேண்டும் மனம் திரும்ப கர்த்தர் விரும்பினார். परमेश्वर ने कैसे भी उसको उद्धार करने के लिए चाहते थे, ஆனா அவனுக்கு மனம் இல்லை பார்க்கிறோம். लेकिन उसको जो मन नहीं था. அதாவது சைலஸ் நம்ம பையன் ஒரு நாளைக்கு ஒரு கேள்வி கேட்டான்ட்ட, ऐसे साइलस ने एक बार का सवाल पूछा, அதாவது பெரியப்பா இயேசு கிறிஸ்து வரிக்கணும் இயேசுப்பா இது கடவுள் பிளான் ஆக்குதுல்ல, ऐसे यीशु मसीह को जो मरना था वो परमेश्वर का जो प्लान था. யூதாஸ் இயேசு பார்த்தானா, அதாவது ஆண்டவர் பிளான் பண்ணி நம்ம அதாவது இப்படியாவது ரிஜெக்ட் பண்ணணும், எப்படி காட்டு கொடுக்கணும், அதாவது பிதாவான தேவன் தானே அது பண்ணாரு, இதெல்லாம் பிளான் பண்ணாரு அப்படின்னு கேட்டாங்க. ऐसे यीशु मसीह को जो पकड़वाना है तो ये पिता का ही ये उद्देश्य था. தேவஜனமே ஒரு காரியம் இல்லை நன்றாக தெரிய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर लोग एक बात जानना है, கர்த்தருக்கு ஆதி இருந்து அந்தவருக்கு எல்லாம் தெரியும். परमेश्वर को आदि से अंत तक सब पता है. ஆனா எல்லா காரியமாக அவர் தான் செய்கிறார் அப்படி இல்லை.
सभी कार्य उनके द्वारा है करके नहीं। அதாவது கர்த்தருக்கு நல்ல தெரிந்தமாக யூதாஸ் மறுதலிப்பான் என்று. परमेश्वर को अच्छी तरह पता था यहूदा ஆனா जो, அது காரணம் அதாவது கர்த்தர்னு சொல்லக்கூடாது. लेकिन उसका कारण जो है परमेश्वर करके नहीं कह सकते। உதாரணமாக उदाहरण तौर पे கர்த்ததமாக யோசேப்பு நோக்கிதமாக அழுது புலம்புகிறா பார்க்கிறோம். ऐसे जो ऐसे योसेफ जो है वो ऐसा होता है। இயேசு எருசலேமை நோக்கிதமாக கதறுகிறார். यीशु मसीह जो यरूशलेम को देख के रोते हैं। அதாவது அதாவது உன்னுடைய அதாவது சந்திக்கும் நாளை நீ அறிந்து கொண்டால், ऐसे जो है वो दिन को अगर तू जानेगा, அதாவது நீ எப்படி அதாவது ஏன் கலிகிறாய் என்றால், किस लिए उन्होंने आंसू बहाया, அதாவது எப்படியாவது எருசலேம் பிடிக்க கூடாது, அதாவது எப்படியாவது கர்த்தர் அதாவது நீங்க உங்களுடைய அதாவது சந்திக்கும் நாளை நீங்க அறிந்து கொண்டால், ऐसे किसी तरह जो जो मिलने का दिन अगर जानते थे, நீங்க அதுமாக இப்படி காரியம் ஆகாது என்று கர்த்தர் எருசலேம் நோக்கி அழுது புலம்பு நான் பார்த்தோம். ऐसे अगर वो जानते तो ये दिन இயேசு அதாவது எப்படியாவது எருசலேம் இடிக்க வேண்டியது அவர் மனம் இல்லை. यीशु मसीह को ऐसे ही, ஆனா அது அவருக்கு நல்லா தெரியும் இவர்கள் மனம் திரும்ப மாட்டார்கள், இவர்கள் இதுமாக இயேசு மறுதலிப்பார்கள், இதுமாக இயேசு இதுமாக சிலுவையில் அறிவார்கள், கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். ஆனா அதனால இது இடிக்கப்படும் கர்த்தருக்கு நல்லா தெரியும். यीशु मसीह को पता था कि ये लोग मन नहीं फिराएंगे और कैसे भी जो है ये तबाह होने वाला है करके उनको पता था। ஆனா அதுமாக அவருடைய அதாவது சித்தம் அதில் இடிக்கி அதாவது இது முற்றிலும் எருசலேம் அதாவது ஆலயம் இடிந்ததுமாக முற்றிலுமாக அது இடிந்து விழ வேண்டும் என்று. लेकिन परमेश्वर का इच्छा नहीं था कि यरूशलेम जो देवालय है वो ஆக இயேசு तोड़ना है। இதுமாக அதாவது பிதாவானவர் எப்படியாவது அதாவது பலி கடவாக இதுவாக யூதாஸ் இதுமாக ஏவி அதாக மறுதலிச்சு இதுமாக இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கிறது கர்த்தர் செய்கிற காரியங்கள் இல்ல அல்ல. लेकिन कैसे यहूदा जो है वो पकड़वाना और ये सब काम करना परमेश्वर की इच्छा नहीं था। ஆனா கர்த்தராக தீமையான காரியங்களே, लेकिन परमेश्वर जो बुराई के அது कार्य को நன்மையாக மாற்றுகிறார். वो भलाई में बदलता है। பிசாசு எப்படியாவது யூதாஸ் மூலமாக இதுமாக கர்த்தர் சித்தத்தை இதுமாக அதை ரட்சிப்பின் காரியங்கள் எப்படியாவது அதாவது தடை பண்ணுறதுக்கு பிசாசு அதாவது யோசித்தான். शैतान कैसे भी जो यूदास के द्वारा जो है उद्धार के काम को அதே रोकना था, ரட்சிப்பின் வழியாக மாறிட்டு நாம் பார்க்கிறோம். लेकिन वही काम जो उद्धार का मार्ग बन गया। கர்த்தர் யூதாஸை நேசிச்சார். परमेश्वर ने यूदास से प्रेम கர்த்தர் किया। ஏதாவது நம்ம மலாக்கி ரோமர் புத்தகத்தை வாசிக்கிறோம். ऐसे रोमियो की पुस्तक ரோமர் 9 அதிகாரம் 13 வாசிப்பாங்க. ரோமர் 9:13. रोम्स 9:13 இங்கே பார்க்கிறதுமாக அப்படியே யாக்கோபை நேசித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிற பார்க்கிறோம். ऐसे याकूब से प्रेम किया और एसाव को अप्रिय किया। இப்படி கர்த்தர் இது அதாவது இப்படி இல்லை, அதாவது யாக்கோபை கர்த்தமாக நேசிச்சதுமாக ஏசா முற்றிலும் வெறுத்தார், அப்படி அது அர்த்தம் இல்லை. ऐसे इसका मतलब याकूब से प्रेम किया, एसा को भी जो है ऐसा उसका विरोध नहीं किया। அதாவது நம்ம இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை பார்க்கிறோம். यीशु मसीह के सुसमाचार में देखते हैं, அதாவது ஒருவன் தாய் தகப்பனை வெறுக்காவிட்டால், कोई अगर अपने माता पिता எனக்கு மேலாக தன் தாய் தகப்பன் இதுமாக சகோதரனை எனக்கு அதிகமாக நேசிச்சால், मुझसे ज्यादा अगर कोई अपने माता पिता से प्रेम करता है, அல்லதுமாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். वो मेरा चेला नहीं है कहते। இயேசு கிறிஸ்து சொல்ல தன் தாயின் தகப்பனை வெறுக்க வேண்டும் என்று. ऐसे यीशु मसीह नहीं कहा कि माता पिता को, இதுக்கு அர்த்தம் இப்படி அதாவது இயேசு கிறிஸ்துதாக தாய் தகப்பனை ஹேட் பண்ணு வெறுக்கணும், அதுக்கு அர்த்தமா? इसका मतलब क्या ये है कि माता पिता அதுக்கு அர்த்தம் அல்ல. इसका मतलब ये नहीं है। அதுக்கு அர்த்தம் என்றால் நீங்க அதாவது வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து முதன்மையாக அதாவது இடம் கொடுங்கள். इसका मतलब ये है कि जिंदगी में जो माता पिता யாக்கோபை நேசித்தேன் ஏசா வெறுத்ததுக்கு அர்த்தம் என்னென்றால், याकूब से प्रेम किया, யாக்கோபு மூலமாக ரட்சிப்பின் வேலை திட்டத்தை நான் செய்ய போகிறேன். याकूब के द्वारा मैं उद्धार का काम करने वाला हूं। பூமியின் சகல ஜனங்கள் இதுமாக யாக்கோபின் சந்ததி மூலமாக ஆபிரகாம் மூலமாக ஈசாக் மூலமாக யாக்கோபு மூலமாக தாவீது மூலமாக பூமி எங்கு ரட்சிப்பின் திட்டத்தை நான் இதுமாக செய்ய போகிறேன். கர்த்தர் யாக்கோபை அந்த நோக்கத்தோடு கர்த்தர் யாக்கோபை பிரையாரிட்டி வச்சாரு. और जो उद्धार का काम जो संसार में अब्राहम इसहाक याकूब के जो उनके द्वारा ही होगा करके लिखा है। ஈசா சந்ததி கர்த்தர் நேசிச்சாரு. ऐसे ईसा को भी जो है परमेश्वर ने प्रेम किया। ஈசாவுடைய சந்ததியை கர்த்தர் நேசிச்சாரு. ईसा की जो है उनके वंश को परमेश्वर ने प्रेम किया। வாசிப்போம் உபாகமம் 2 அதிகாரம் 4-5 வாசிப்போமாக. व्यवस्था 2:4-5 को पढ़ेंगे। போர் செய்ய வேண்டாம், ஒரு அடி நிலம் கொடுக்க மாட்டேன். வாசிங்க. இங்க பாருங்க, ஏசாக்காக கர்த்தர் வழக்காடுகிறார். यहाँ हम देखते हैं ऐसा के लिए परमेश्वर जो है ஒரு கால் வைக்க இடம்னு கொடுக்க மாட்டேன், ऐसे पैर रखने का जवाब भी नहीं दूंगा क्या कहते हैं। கர்த்தர் ஏசா நேசிச்சார். परमेश्वर ने जो ऐसा से प्रेम किया, ஆனா கர்த்தருடைய ரட்சிப்பு திட்டம்
लेकिन उद्धार का जो उद्देश्य जो है, ஈசாக் மூலம் யாக்கோபுடைய சந்ததி மூலமாக ஆக வேண்டும். तो इसहाक और याकूब के जो वंश के द्वारा பூமி எங்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை கர்த்தருடைய ரட்சிப்பின் அதாக திட்டமாக நிறைவேறும்படி கர்த்தர் யாக்கோபை தெரிந்து கொண்டா பார்க்கிறோம். उसको उद्धार के काम के लिए जो है याकूब के वंश को चुना. ஆக கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார். परमेश्वर प्रेम है. கர்த்தர் நேசிக்க தகப்பனா இருக்கிறார். परमेश्वर जो है அவர் ஒருபோதுமாக அவர் அன்பிலே ஒருபோதும் மாறுகிறது இல்லை. वो अपने प्रेम से कहीं बदलता नहीं है. அன்பை எப்படி வெளிப்படுத்தினார்? प्रेम को कैसे நம்ம बताया? ஜீவனை குறித்து நம்ம அன்பை வெளிப்படுத்தினா பார்க்கிறோம். जीवन को देखिए ना. அதே நம்மதுமாக ரோமர் அதுமாக 1 யோவான் पहली யோவான் 4ஆம் அதிகாரம் 9 ல 10 வாசிப்புமாக. தேவன் இவ்வளவு அதாவது உலகத்தில் அன்பு அனுப்பினதால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை வெளிப்பட்டது பார்க்கிறோம். அதே விதமாக யோவான் 3ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கிறோம். வாசிப்போம். உலகத்தில் அன்பு கூர்ந்தார் பார்க்கிறோம். संसार ने प्रेम किया. சில பேர் மாத்திரம் அன்பு கூறல. कुछ लोगों को नहीं தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு மாத்திரம் அன்பு கூறல. चुने लोग से உலகத்தில் எல்லாருக்கும் கர்த்தர் அன்பை வெளிப்படுத்தினார். संसार में सभी लोग से எப்படி வெளிப்படுத்தினார்? तन ஒரே பேர் only begotten son अपने एकलौता ஒரே பேர் குமாரனை கர்த்தர் உலகத்தில் அனுப்பி एकलौता पुत्र संसार में भेज के தம்முடைய அன்பை he demonstrated his love to this world. उसके द्वारा अपने प्रेम को बताया. குமாரன் தம்முடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினார்? குமாரன் पुत्र ने प्रेम को कैसे बताया? நாம் பாவிகள் இருக்கும்போது, हम पापी थे, துரோகிகள் இருக்கும்போது, हम विद्रोही थे, நாம் விக்கிரகாரனாக இருக்கும்போது, हम मूर्ति पूजक थे, புறஜாதியார்களாக இருக்கும்போது अन्य जाति थे, கர்த்தர் தம்முடைய அதை மரித்து परमेश्वर ने जान देके நம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். अपने प्रेम को बताया. அந்த லவ் நம்ம சொல்லிக்கிறோம். वो जो प्रेम को It's बोलते a हैं, verb, it's a கிரியா. அதாவது ஒரு கிரியை, அது கிரியை மூலமாக கர்த்தர் தம் அன்பை வெளிப்படுத்துகிறார். वो शब्द को जो क्रिया के द्वारा उन्होंने बताया. ரோமர் 5:8 வாசிப்பாங்க. रोमियो 5:8 கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை நாம் பாவிகளா இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே हम पापी थे लेकिन मसीह हमारे लिए தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்கி பண்ணினார். परमेश्वर ने हम पर रखा जो प्रेम को बताया. हालेलुया हालेलुया. और विरुद्धமாக I love you Valentine's Day நேத்து Valentine's Day. और कल के दिन वैलेंटाइन डे था. வாயில சொல்லுங்க I love you. ऐसे जबान पे आता आई लव यू. ஆட்டோல நேத்து போகும்போது ஒரு ஆட்டோ கண்டே பேசும்போது मैं ऐसे ऑटो में जा रहा था, रिक्शा से बात अरे कर रहा भाई साहब आप क्या वैलेंटाइन्स डे मना रहे क्या? था. ऐसे वैलेंटाइन नहीं मनाता है. मैं ना सुने सच्चा प्यार क्या होता है? तो मैंने कहा सच्चा प्यार क्या है? தியாகம் பண்ணுகிறது அன்பு. जो बलिदान करने वाला ही सच्चा प्रेम है. காதலி கிடைக்கிறது ऐसे जो मिलता है, அதாவது காதலி அதாவது பிரேமிகா அது கிடைக்கிறனா आज ऐसे प्रेमी अगर प्रेमी से नहीं मिलता है तो ஆசிட் ஊத்துறது மூஞ்சில, ऐसे जो एसिड फेंकते हैं அடிக்கிறது வெட்டுறது, या तो मार डालते हैं, that's not a love. वो प्रेम नहीं है. It's not a sacrificial love. वो एक बलिदान It's a वाला प्रेम selfish नहीं है. love. वो एक जो है स्वार्थी प्रेम है. அது அன்பு இல்ல. वो प्रेम नहीं That's है. not Valentine. वो प्रेम नहीं है. Jesus is a true Valentine. परमेश्वर ही जो सच्चा वैलेंटाइन. Hallelujah. Hallelujah. He is a true Valentine. वो ही सच्चा वैलेंटाइन அவர் है. தம்முடைய ஜீவனை கொடுத்து he demonstrated his love to for वो us. अपने जीवन को देख के अपने प्रेम को बताया. இரண்டாவது பார்க்கிறோம் கர்த்தர் அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறார். दूसरी बात परमेश्वर प्रेम कैसे நம்ம बताते हैं. சிச்சித்து கண்டித்து அன்பை வெளிப்படுத்துகிறார். हमें जो है वो ठीक करके சில வேளை கர்த்தருக்காக சில காரியங்கள் செய்கிறார் நம்ம வாழ்க்கையில. कुछ टाइम परमेश्वर कुछ काम கர்த்தர் करते தண்டிக்கிறார் हैं. நம்ம சில வேளை. कभी हमें दंड देते हैं, கர்த்தர் சிச்சிக்கிறார் நம்ம சில வேளை. कभी हमें सुधारते हैं. ஏ காரணம் என்னென்றால் कारण क्या அவர் है? நேசிக்கிறார். वो हमसे He प्रेम loves करते हैं. us. वो हमसे प्रेम நம்ம करते கெட்டு हैं. போக கூடாது. हम बिगड़ना नहीं வாங்கி है. போக கூடாது. हम इससे மறுதலிக்க கூடாது. हम जो इनकार नहीं करना है. கர்த்தர் சிச்சித்து நம்ம அன்பை வெளிப்படுத்துகிறார். परमेश्वर जो है हमें दंड देके 2 सुधारते हैं. சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 14-15. 2 Samuel chapter 7 14-15. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 14-15. நான் அவனை மனுஷுடைய விளாற்றினாலும் மனுபுத்திரனுடைய அடியினாலும் நான் தண்டிப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். வாசிங்க 15. நான் என் கிருபை விலக மாட்டேன் கர்த்தர் சொல்லுகிறார். मैं मेरे अनुग्रह में नहीं हटाऊंगा. நான் தண்டிப்பேன், जो दंड दूंगा, நான் அடிப்பேன், तो मारूंगा. யா கூட சரியா இல்லனா तो ठीक नहीं விலகி போனா रहेगा. நான் தண்டிப்பேன் கண்டிப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். ऐसे ठीक नहीं रहेगा तो मैं, ஆனாலும் என் கிருபை விலகாம இருக்கு கர்த்தர் फिर சொல்லுகிறார். भी मेरा अनुग्रह तुझसे मैं नहीं हटाऊंगा. கர்த்தர் தண்டிக்கிறார் சில வேளை. वो कुछ समय में நம்ம दंड देता வாழ்க்கையில है. சில காரியங்களை பார்க்கிறோம். जिंदगी में कुछ देखते हैं वो काम. கர்த்தர் தாவீதை கண்டிச்சார்.
परमेश्वर ने इसे दंड दिया கர்த்தர் தண்டிக்கிறார், காரணம் அன்பு கூறுகிறார். क्योंकि वो प्रेम करता है. அதாவது வெளிப்பட்ட விசேஷத்தை சபைக்கு எழுதும்போது கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், तो प्रकाशित वाक्य जो उस कलीसिया को कैसे कहते हैं, நேசிக்கிறவர்களை அவர்கள் அதுவாக கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். जिनसे मैं प्रेम रखता हूं उनको मैं डांटूंगा भी. வெளிப்பட்ட விசேஷம் 3 அதிகாரம் 19, ரெவலேஷன் 3:19. ஆகையால் நீங்க ஜாக்கிரதையா இருந்து மனதிருபடி கர்த்தர் சிட்சிக்கிறார். ऐसे मन फिराने के परमेश्वर दंड நீங்க देते हैं. ஜாக்கிரதையா இருந்து தமிழ் எழுதி இருக்குது. ऐसे तू सावधान रह करके ऐसे लिखा ஐ गया. திங்க் அது சரியான வார்த்தை இல்ல அது. अब तमिल में लिखा है सो அது ट्रांसलेशन பி सही नहीं. ஜெலஸ், அதாவது கர்த்தர்கிட்ட வைராக்கியம் கொள்ளுதுமா கர்த்தர் சொல்லுகிறார். तो परमेश्वर में जलन रख கர்த்தர் करके कहते हैं. விதமாக அனலா இருக்குதுமாக அந்த அர்த்தத்திலே அதாவது ஜெலஸ் இது எழுதிக்கப்பட்டிருக்குது. तो परमेश्वर कहते हैं कि जलन में रहना அதாவது கர்த்தர் வைராக்கியம் இருக்கும்படிக்கு, परमेश्वर में जो கர்த்தர் விதமாக மனம் திரும்பும்படிக்கு मन फिराने के लिए கர்த்தர் சிலுவையிலே நம்மை தண்டிக்கிறார். परमेश्वर कुछ समय में दंड देते हैं. யோசேப்பு விதமாக வைராக்கியம் இருந்த யோசேப்பு ऐसे जो यीशु पे जो है, பாவம் விதமாக தேடி வரும்போது ऐसे जब விலகி ஓடினாரு, जब पाप का जो வைராக்கியம் வருதாரு, ऐसे वो நான் जलन அந்த में था, பாவம் செய்ய மாட்டேன், ऐसे पाप नहीं करूंगा. நாம் சில வேளை இப்படி காரியங்க பாவம் செய்யும்போது ऐसे हम जब गलत करते हैं, கர்த்தர் நம்ம மனம் திரும்பும்படிக்கு परमेश्वर मन फिराने के लिए கர்த்தர் மீண்டும் கர்த்தர் உற்சாகமா எழும்பி பிரகாசிக்கும்படிக்கு दोबारा परमेश्वर में उठ खड़ा होने के लिए கர்த்தமாக நம்ம தண்டிக்கிறார், சிட்சிக்கிறார், கடிந்து கொள்கிறார். परमेश्वर में दंड देते हैं और सुधारते हैं. அதே போல நீதிமொழி 3:12 வாசிக்கிறோம் நாம். नीति वचन 3:12, Proverbs 3:12. நீதிமொழி 3:12. கர்த்தரும் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஹalleluya, हालेलुया. ஆகையால் கர்த்தர் சிட்சிக்கும் போது इसे परमेश्वर जब दंड देते हैं, நீங்க சந்தோஷப்படுங்க, खुशी रहो. அவர் நம்ம நேசிக்கிறார். वो हमें That is the sign. ये उसका चिन्ह है. கர்த்தர் நேசிக்கிறார். परमेश्वर प्रेम करता है. எப்படியாவது கெட்டு போக கூடாது, हम बिगड़ना नहीं है. கர்த்தரோட ஒப்புரவாகப்படும் किसी से परमेश्वर से मिलने के लिए, கர்த்தர் மேல் அன்பு கூறும்படிக்கு, परमेश्वर प्रेम करने के लिए, மீண்டும் கர்த்தர் கென்றதாக எந்த பிரகாசிக்கும்படி கர்த்தர் சில பேரை தண்டிக்கிறார், சிட்சிக்கிறார். दोबारा परमेश्वर में उठने के लिए परमेश्वर में दंड देते हैं. ஆகையால் அதே 3:11 வாசிக்க, என் மகனே நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே கர்த்தர் சொல்லுது. நீதிமொழி 3:11 எழுதியிருக்குது. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. ऐसे जब तू डांटेगा तो बुरा ना मानना कर. கர்த்தர் என்னையே குறி சொல்லி ஏதாவது என்னையே தான் இதுமாக டார்கெட் பண்ணி ஏதாவது கர்த்தர் சோதிக்கிறாரு. ऐसे मुझे ही ये दंड देता है குடும்பத்தில் எப்ப பார்த்தாலும் அது இதுன்னு பலமான சோதனைகள் காணப்படுகிறது. ऐसे घर में जब देखो कुछ ना कुछ समस्या है करके நாம் சில பேர் சோர்ந்து போகிறோம். कुछ समय हम जो नाराज होते हैं. கர்த்தர் சொல்லுகிறார், நேசிக்கிறேன் மகனே, ऐसे परमेश्वर कहते हैं मुझसे प्रेम करता I हूँ, love you my son, ऐसे तो प्रेम करता I हूँ, love you my daughter, ऐसे मैं बेटी तुझसे प्रेम that is करता why I हूँ, chastise you, इसलिए मैं तुझे that is सुधारता why हूँ, I reprimands you. इसलिए मैं तुझे जो है ठीक कर रहा हूँ. ஹalleluya, Hallelujah. கர்த்தர் நம்ம நேசிக்கிறார். ஆனா கர்த்தர் நேசிக்கிறது, கர்த்தர் நம்ம சிட்சிக்கிறது परमेश्वर जब दंड देते அவங்க हैं சந்தோஷமா செய்கிறது இல்ல, वो खुशी से नहीं करता है, மனதுமாக மிகுந்த வேதனையோடு கர்த்தர் செய்கிறார் பார்க்கணும். बहुत दुख से जो करते हैं, அதுமாக சந்தோஷத்தோடு அதுமாக நான் என்ஜாய் பண்ணி ஜாலியாக அவர் செய்கிறது இல்ல. ऐसे खुशी से ऐसा नहीं करते. எரேமியா 31:20 வாசிப்பாங்க. எரேமியா 31:20, ஜெரமாயா 31:20. Jeremiah 31:20. அவனுக்கு விரோதமா பேசின முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். நமக்கு விரோதமாக கர்த்தர் பேசி நம்ம தண்டிக்கிறாரு, நமக்கு விரோதமாக கர்த்தர் தண்டிக்கிறாரு, ऐसे जो उनके विरुद्ध जो है दंड देगा, நம்ம சிட்சிக்கிறாரு. वो हमें जो है दंड देते हैं, ஆனா அவர் நம்மை நினைத்து கொண்டிருக்கிறார். लेकिन जो हमें देखते हैं, வாசிங்க. ஆகையால் என் உள்ளம் அவனுக்கு குதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ऐसे வேளை நாம் பிள்ளைகளை அடிக்கிறோம், कुछ समय बच्चों को हम मारते हैं, கொஞ்ச நேரத்துக்கு பிறகு लेकिन फिर कुछ समय के बाद தனிமையாக जब अकेले में பிள்ளையை ரொம்ப அடிச்சுட்டோமே, ऐसे बच्चों को बहुत मारा, அப்படி அடிக்கக்கூடாது, ऐसा नहीं करना है. அடிச்சுட்டேன், ரொம்ப அடிச்சுட்டேன் பிள்ளைய, ऐसे मैंने बहुत मारा करके, ஏன்ட்டு சில பேர் அப்படியா இருக்கு. எனக்கு ऐसे कुछ मैं भी ऐसे हुआ हूँ. ரெண்டு பேரும் சரி ரொம்ப அடிப்பேன் சில டைம் கோவத்தில். तो गुस्सा हो तो बहुत मारता ஆனால் हूँ. ஆஃபீஸில் போய் செட்டப் நான் புலம்பிட்டு இருப்பேன். फिर ऑफिस में जाके फिर मैं उससे बहुत याद करके बहुत दुख होता हूँ. பிள்ளை அடிச்சுட்டேன். ऐसे बच्चे को मैंने मारा कर. கர்த்தருடைய மனம் அப்படித்தான், परमेश्वर का हृदय ऐसी है. சிட்சிக்கிறாரு.
क्योंकि நம்ம वो தண்டிக்கிறாரு. दंड देता है, ஆனா கர்த்தர் ஆக சந்தோஷமா செய்கிறது இல்ல. लेकिन परमेश्वर को खुशी से नहीं என் करता है। உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. और परमेश्वर का हृदय व्याकुल அவனுக்கு होता है। உருக்கமா இறங்குவேன் கர்த்தர் சொல்கிறார். ऐसे जो है मैं उसके लिए जो दया करूंगा करता அதே அதே ஓசியா 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் கர்த்தர் இதயத்தை பார்க்கிறோமா நாம்? है। वो होशिया 11:8 में हम परमेश्वर के हृदय को देखते हैं। வாசிப்போம் ஓசியா 11:8 ஹோசாயா 11:8 எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்படி நான் ஆத்மா என் ஆத்மாவை போல ஆக்குவேன், உன்னை எப்படி நான் சேபுவை போல வைப்பேன், என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபம் ஏகமாய் பொங்குகிறது சொல்கிறது. எப்ராயிமே நான் how will I forsake you? ऐसे इब्राहिम मैं तुझे कैसे छोड़ நான் दूंगा, எப்படி நான் கைவிடேனா, मैं तुझे कैसे हाथ छोड़ दूंगा, இஸ்ரவேலை எப்படி நான் உன்னை ஒப்பு கொடுப்பேன். ऐसे मैं तुझे कैसे सौंप दूंगा। இது அதமாவும் இதமாக சேபா இதமாக கர்த்தர் சோதோம் கோமாரை அழிக்கும் போது ऐसे जो सोदोम और गोमारा जो नष्ट कर रहे அது थे, கூட மீதி ஒரு 5 பட்டணங்களை கர்த்தர் அழிச்சார். और उसके साथ और भी जो 5 அதாவது छोटे சோதோம் கோமாரா வேற மொத்த 3 பட்டணங்களை அழிக்கும் போது सोदोम गोमारा और 3 जो ग्रामों को जो இது 2 பட்டணத்தை கர்த்தர் அழிச்சார். उनको परमेश्वर ने उसको नष्ट किया, அதமாவையும் சேபாவையும். और अदमा और सीबा को। கர்த்தர் சொல்லிக்கிறா சேபாவை போல நீ எப்படி அழிப்பேனா, मैं सेवा को कैसे நான் அதமா போல எப்படி நான் அழிப்பேனா, जैसे मैंने आत्मा को जो நான் எப்படி அதை கைவிடேனா, कैसे என் छोड़ूंगा, இருதயம் எனக்குள் குழம்புகிறது, मेरा हृदय என் व्याकुल है, பரிதாபம் வேகமா பொங்குகிறது கர்த்தர் சொல்கிறார். ऐसे मेरा हृदय बहुत दुख है। கர்த்தர் சந்தோஷமாக கர்த்தர் தண்டிக்கிறது நம்ம परमेश्वर खुशी से दंड देता नहीं है। மன மகிழ்ச்சியோடு கர்த்தர் ஹாஹான் அடிக்கிறேன், அதாவது ஒரு மான்ஸ்டர் மாதிரி ராட்சஸ் மாதிரி நம்ம தண்டிக்கிறது இல்ல. एक बुरे व्यक्ति जैसा परमेश्वर ऐसे खुशी नहीं होता है दंड देने से। और बाद இதயம் குழம்புகிறது, उसका हृदय जो व्याकुल होता है। என் பிள்ளையை அடிச்சிட்டேனே, मेरे बच्चे को मैंने मारा, நான் ரொம்ப சிச்சிட்டேனே, मैंने बहुत ज्यादा मैंने मार दिया। தன்னுடைய எரேமியா மூலமாக தன் இதயத்தின் அதாவது காரியங்களை வெளிப்படுத்துகிறார். எரேமியா மூலமாக यिर्मयाह के அவர் द्वारा எப்படி உணர்கிறார், எரேமியா மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். उसका जो एहसास जो है यिर्मयाह के द्वारा बताया। எரேமியா 14:17 ஜெரமாயா 14:17 என் கண்களிலிருந்து இதுமாக இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. मेरी आंखों में जो है बिना रुके आंसू बह रहे हैं। கர்த்தருமாக அவருடைய எப்படி அவர் உணர்கிறார், எரிமை மூலமாக கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். परमेश्वर जो है उनके जो 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 हृदय को जो यिर्मयाह के அவர் द्वारा சந்தோஷமா பண்றது இல்ல, वो खुशी से नहीं करते, மன வேதனையோடு கர்த்தர் செய்கிறார். और दुख से ऐसे ஆனா करते அப்படி हैं। சேவலாகமாக தன்னை தானே அழுது போடுவார்கள். ऐसे जो ऐसे नहीं करेंगे तो नाश हो जाएंगे, அதுவாக நாசமடைவார்கள் அவர்கள். ऐसे जो लोग नाश हो जाएंगे, நாசம் போகாதபடிக்கு, ऐसे नाश ना हो, பின் வாங்கி போகாதபடிக்கு, पीछे ना हट जाए, மீண்டும் கர்த்தர் வரும்படிக்கு. दोबारा परमेश्वर को आने के लिए। Sometimes God disciplines his people, children. कुछ समय जो परमेश्वर जो हमें दंड देता है, சிக்கிறார், தண்டிக்கிறார், கடிந்து கொள்கிறார். हमें जो दंड देते हैं ठीक करते हैं। நான் முதல்ல சொன்னபோது तो पहले कहा था, அதாவது இயேசு கிறிஸ்து எருசலேம் பட்டணத்தை பார்த்து यीशु मसीह यरूशलेम नगर को देख के கண்ணீர் விடுகிறா பார்க்கிறோம். वो जो आंसू बहाते हैं, அதனால லூக்கா 19ஆம் அதிகாரம் ऐसे लूका 19 अधिकार 41-42 வாசிப்பாங்க. லூக்கா லூக் வந்தபோது ம் நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, ம் உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் ம் உன் சமாதானத்துக்கு ஏற்றவில் நீ அருமையான நலமாய் இருக்கும், ம் இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. இங்க பாருங்க, இயேசுடைய இதயத்தை பாருங்க. यीशु मसीह हृदय को देखिए। பொதுவா நமக்கு ஒரு 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 கான்செப்ட் நம்ம மைண்ட்ல இருக்குது. आमतौर पे हमारे मन में कॉन्सेप्ट है, பல ஏற்பாட்டில் இருக்க தேவன் மிகுந்த கடும் அதாவது ரொம்ப கொடூரமான கண்டிப்பான தேவன் என்று. पुराने नियम का परमेश्वर जो बहुत ही एक कठिन था। புதிய ஏற்பாட்டு தேவதை மிகுந்த நல்ல மேய்ப்பன் மாதிரி ரொம்ப வெரி இன்னோசென்ட் அன்பு செலுத்துகிறான் தேவன். இது பொதுவாக நம்ம பிக்சர் வர்ணிக்கிறோம் நாம். और नए नियम का जो परमेश्वर वो दयालु और अच्छा है। பல ஏற்பாட்டில் இருக்க தேவன் தான் पुराने नियम का परमेश्वर புதிய ஏற்பாட்டை வெளிப்படுத்துகிறார். वो पुराने नियम प्रकट होते எப்படி हैं। கர்த்தராக பல ஏற்பாட்டில் கர்த்தர் புதிய ஏற்பாடு எப்படி இயேசு பரிசேயரை கண்டிச்சார், ऐसे जो है नए नियम कैसे यीशु मसीह ने கடிந்து கொண்டார். जो जैसे उनको जो பல चिल्लाया, ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவன் அன்பு கூர்ந்தார் பார்க்கிறோம் நாம்.
पुराने नियम में यीशु मसीह ने प्रेम रखा था। நாம் எரேமியா புத்தகத்துல பார்த்தோம் நாம் अब यिर्मयाह की पुस्तक में देखते हैं, கண்ணீர் கண்ணீர் வடிக்கிறது கர்த்தர் சொல்லுகிறார். ऐसे जो है आंसू बह रहा है, இத குலும்புகிறது சொல்லுகிறார். ऐसे मेरे हृदय व्याकुल है। அதாவது என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது கர்த்தர் சொல்லுகிறார். मेरा जो हृदय उसके लिए जो व्याकुल है। பழைய ஏற்பாட்டு தேவன் வேற தேவன், पर पुराने नियम का परमेश्वर புதிய दूसरा, ஏற்பாட்டு வேற தேவன், ரெண்டு வெர்ஷன் இல்ல. नए नियम में दूसरा करके नहीं है। பழைய ஏற்பாட்டு தேவன் தான் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறாரு. नए पुराने नियम का परमेश्वर புதிய नए ஏற்பாட்டு नियम में, தேவன் தான் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறாரு. नए नियम में परमेश्वर ही पुराने नियम का है। இரண்டாவது நூற்றாண்டிலே ஒரு மனிதன் வேத புரட்ட ஒரு எழும்பினான். ऐसे जो है एक जो बाइबल में जो गलत बोलने वाले हेरेटिक्स हेरेटिक्स का जो आया था, அதாவது மார்சியன் ஒரு மனிதன், मार्क्सियन करके मनुष्य, மார்சியன் मार्क्सियन करके மார்சியன் मार्सियन மார்சியன் வேத புரட்டன் இருந்தான். मार्सियन करके जो है அவன் விதமாக இப்படி அந்த பொய்யான ஒரு 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 உபதேசத்தை கொண்டு வந்தான். ऐसे एक झूठा उपदेश को लेके आया। அவனுடைய கருத்து என்னென்றால், उसका जो तर्क क्या பழைய है, ஏற்பாட்டுக்கு தேவன் யெகோவா தேவன், पुराने नियम का जो यहोवा அது परमेश्वर, மிகவும் கொடூரமான தேவனா இருக்கிறாரு. वो बहुत ही जो है कठिन, அவர் உலகத்தை படுத்ததுமாக மனுஷனுக்கு பிரதமான வேதனை கொடுக்கிறார் என்று. ऐसे मनुष्यों को जो बहुत तकलीफ அந்த देता है। தேவனுடைய கர்த்தர் அதாவது தன்னை விடுவிக்கும்படிக்கு, மனிதன் அதாவது மனுஷ ஜாதியை விடுவிக்கும்படிக்கு वो मनुष्य जाति को छुड़ाने के लिए புதிய ஏற்பாட்டில் தேவன் இயேசு கிறிஸ்துவாக அனுப்பினார் சொல்கிறார். इसलिए पुराने नियम यीशु मसीह को, அதாவது பழைய ஏற்பாட்டுக்கு தேவனும் पुराने नियम का जो परमेश्वर, புதிய ஏற்பாட்டுக்கு தேவனும் नए नियम का ரெண்டு परमेश्वर, வேற தேவனுமாக அவன் பொய் உபதேசங்கள் பரவி கொண்டு வந்தான். ऐसे दो अलग परमेश्वर करके झूठा அந்த उपदेश। மார்சியன் தான் என்ன பண்ணான், वो मार्शियन क्या कहा, பழைய ஏற்பாடு வேண்டாம் என்று நிராகரிச்சிட்டான். ऐसे पुराना नियम चाहिए नहीं करके ரிஜெக்டட் ஓல்ட் டெஸ்டமென்ட். ऐसे रिजेक्ट किया। காரணம் ஓல்ட் டெஸ்டமென்ட் தேவன் लेकिन पुराने नियम का परमेश्वर அது மிகவும் மான்ஸ்டரா இருக்கிறாரு. वो एक बहुत ही அதுமாக ரொம்ப கொடூரமான இருக்கிறாரு. एक बहुत ही कठोर அந்த கொடூரமான தேவனிலிருந்து நம்ம விடுவிக்கும்படிக்கு, நம்ம ரட்சிக்கும்படிக்கு कठोर परमेश्वर खुद को छुड़ाने के लिए மெய்யான தேவன் தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவாக உலகத்தில் அனுப்பினார். सच्चा परमेश्वर अपने पुत्र यीशु मसीह को भेजा। ஆனா சபை அனைதமாக தள்ளிட்டு இருந்தாங்க. लेकिन कलीसिया जो उसको रिजेक्ट कर காரணம் அவன் என்ன பண்ணா, उसने क्या किया, புதிய பைபிள்ல பழைய ஏற்பாடு முற்றிலும் வேண்டாம் விதமாக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ऐसे जो पुराना नियम बाइबल में चाहिए नहीं करके புதிய ஏற்பாட்டை லூக்கா தவிர வேற எந்த புத்தகம், லூக்கா வேற பால் நிருபம், அது தவிர வேற எந்த புத்தகம் விட அது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. नए नियम में लूका और पॉल की पत्रियों की जो और कुछ नहीं சபை है। இதுமாக அதுக்கு விரோதமாக எழும்பிட்டு लेकिन कलीसिया जो उसके विरुद्ध खड़ा हो गया, அவனையும் அவனுடைய போய் புதிய சேர்க்கிறது சபை வெளியே இதுமாக தள்ளிட்டு பார்க்கிறோம். उसके झुंड के लोगों को जो है मानने वालों को हालेलुया, हालेलुया, அந்த பரிசுத்தமான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ऐसे जो परिचित लोग को धन्यवाद। அந்த பரிசுத்தவான் சத்தியத்திற்கு நின்றார்கள் பார்க்கிறோம். ऐसे पवित्र लोग सत्य के लिए खड़े हो गए। ஆக நம்முடைய வேதம் புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் இருக்கு நம்மகிட்ட. इसलिए हमारे हाथ में बाइबल जो பழைய है ஏற்பாட்டில் நாம் வெளிப்படுத்திக்க தேவன், पुराने में प्रकट होना அதே परमेश्वर, தேவத்தை புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்திக்கிறார். वही परमेश्वर जो नए नियम இரண்டு में प्रकट தேவன் होते இல்ல, ரெண்டு தனி தேவன்கள் இல்ல, हैं। दोनों अलग परमेश्वर ஒரே नहीं है, தேவன் தான். एक ही परमेश्वर है। அவர் ரெண்டு விதமாக ஒரே தன்மை உடையவர்களாக காணப்படுகிறார். दोनों एक ही स्वभाव, एक ही ஆக गुण वाले கர்த்தர் हैं। தண்டிக்க போது சிட்சிக்க போதுமாக அவர் சந்தோஷத்தோடு செய்கிறது இல்லை. इसलिए परमेश्वर दंड देते खुशी से கர்த்தர் नहीं देते। எருசலேமை பார்த்ததுமாக அதுமாக சைமா வந்த போது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டார். சிம்பிளா தமிழ் எழுதிருக்கு. इसलिए परमेश्वर यरूशलेम को नगर को देख के आंसू बहाया। தமிழ்ல சிம்பிள் அது கண்ணீர் விட்டார். तमिल ने बहुत ही साधारण शब्द से लिखा है। ரொம்ப ஸ்ட்ராங்கா கிரீக்ல எழுதிருக்கு. इंग्लिश में जो है बहुत ही அது லெமெண்டட், புலம்புனார் பார்க்கிறோம், கதறி அழுதார் பார்க்கிறோம். उन्होंने विलाप किया करके कहता है। சில காரியங்கள் நமக்கு தமிழ்ல இங்கிலீஷ்ல அது புரியாது சரியா, ஒரு சில காரியங்கள் कुछ कार्य जो ट्रांसलेशन में समझ में नहीं கிரீக்ல आता, போய் பார்த்தா தெரியுது. लेकिन जब वो ग्रीक में देखा அது समझ में आया। லிட்டரலி he lamented, और वो புலம்புனாரு. उन्होंने विलाप किया था। என்ன புலம்புறானா, क्या विलाप உனக்கு किया? கிடைத்த இந்த நாளிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீர் அறிந்திருந்தால் நலமா இருக்கும் தான் கர்த்தர் விரும்பினார். எப்படியாவது என்னை கண்டு கொள்ளுங்க, என்ன நாத்தா பேசி அந்த விருப்பம் இருந்தது. ऐसे परमेश्वर ने कहा तुझे जो दिया समय में तेरे उद्धार का जो काम ढूंढा होता था, சொல்ற கர்த்தருடைய விருப்பம் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். इसलिए कहते हैं परमेश्वर जो उद्धार, எல்லாரும் ரட்சிக்கப்பட கர்த்தர் விருப்பமாக காணப்படுகிறது. सभी उद्धार पाने परमेश्वर की इच्छा है। ஆனா சில பேர் அதை நிராகரிக்கிறார்கள், சில பேர் ஏற்றுக்கொள்கிறார்கள். कुछ लोग ஆனா கர்த்தர் விருப்பம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். परमेश्वर की इच्छा கர்த்தர் விருப்பமாக எருசலேம் எப்படியாவது அதாவது இடிக்க கூடாது என்று
परमेश्वर की इच्छा यरूशलेम जो है तबाह नहीं होना है, ஆனா கர்த்தருக்கு நல்லா தெரியும் மறந்து மாட்டார்கள். लेकिन परमेश्वर को अच्छी तरह पता है, ये लोग मन नहीं फिराएंगे, கர்த்தருக்கு நல்லா தெரியும். उनको अच्छा पता है। நகரத்தை பார்த்து அழுது புலம்பினா பார்க்கிறோம். इसलिए यरूशलेम को देख के वो विलाप அதே किया। அன்பு கர்த்தர் நம்மட்ட எதிர்பார்க்கிறார். वही जो परमेश्वर से கர்த்தர் எப்படி நிபந்தனை கர்த்தர் நம்ம அன்பை நம்ம கர்த்தர் வெளிப்படுத்துறது போல बिना शर्त जो परमेश्वर प्रेम हमसे எப்படி दिखाया, கர்த்தர் தியாகம் பண்ணி தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார் நம்ம மேலே. ऐसे बलिदान करके हम கர்த்தர் எதிர்பார்க்க நாமும் அந்த அன்பை அவர் மேல் இதுமாக செலுத்த வேண்டும். इसे परमेश्वर जो चाहते हो प्रेम हम भी परमेश्वर அவர் நம்முடைய रखना है। வாழ்க்கையிலே கர்த்தருடைய அன்பு இதுமாக மேலாக மேன்மையாக காணப்பட வேண்டும். जो हमारी जिंदगी में उनका प्रेम जो है ऊंचा है, கர்த்தர் இதுமாக எல்லாவற்றையும் மேன்மையாக மேலாக நம்ம இது வைக்க வேண்டும் பார்க்கிறோம். परमेश्वर को सबसे ऊंचे स्थान में रखना है। வாசியமாக மத்தேயு மத்தேயு இல்ல மத்தேயு 22:36-37. मत्ती 22:20 மேத்யூ 22 இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தை முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக கர்த்தர் சொல்லியா பார்க்கிறோம். परमेश्वर देख के कहा तूने परमेश्वर ने पूरे हृदय से पूरे बल से तो प्रेम रखा। கர்த்தரை விட எதிர்பார்க்கிறது என்னது? परमेश्वर क्या चाहते हैं? முழு இதயத்தோடு முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு पूरी आत्मा से கர்த்தர் மேல் நம்ம அன்பு கூற வேண்டும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். परमेश्वर हम प्रेम रखना है। ஆகையால் கர்த்தர் ரோபோட்டா கர்த்தர் நம்ம படைக்கவில்லை. इसलिए परमेश्वर ने हमको एक रोबोट मशीन கர்த்தர் नहीं நமக்கு बनाया। சுயசித்தம் கொடுத்திருக்கிறார். परमेश्वर हमें खुद की इच्छा दी ஃப்ரீ है, வில் கொடுத்திருக்கிறார். हमारी जो इच्छा दी கர்த்தருடைய है, அன்பை இதுமாக ஏற்றுக்கொள்ளவும் परमेश्वर को स्वीकार करना, கர்த்தருடைய அன்பை நிராகரிக்கவும் परमेश्वर के அந்த प्रेम ஃப்ரீ को வில் கர்த்தர் மனுஷன் கொடுத்திருக்கிறார். हमारी खुद की मर्जी दिया है। ஒரு ரோபோட் போல் அதுமாக நம்ம படைத்தால் एक रोबोट के जैसा अगर सृष्टि किया we will be रहेगा like a machine only. तो हमें मशीन की We जैसे will होगा। programmed. हमारे जो है सबको तो प्रोग्राम किया होगा। ரேசிக்கன்னு நம்ம ப்ரோகிராம் பண்ணி வச்சிருக்காரு. ऐसे परमेश्वर को प्रेम रखने के लिए प्रोग्राम किया ஃபேக் होगा। லவ். वो एक அது झूठा- உண்மையான அன்பு இல்ல. वो एक सच्चा प्रेम नहीं கர்த்தர் है। நம்ம சுயசித்தத்தோடு கர்த்தரை படிச்சிருக்கிறார். परमेश्वर ने अपनी खुद की इच्छा से हमको बनाया। சுயசித்தத்தோடு முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு கர்த்தர் நம்ம அன்பு கூறன்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். हमारी खुद की इच्छा से परमेश्वर से प्रेम रखना है। அதுமாக வாசிக்கிறோம். உபாகமம் 10:12 வாசிக்கிறோம். व्यवस्था 10-12 को पढ़ेंगे। அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இதத்தோடு உன் முழு ஆத்மாவோடு உன் தேவனாகிய கர்த்தரை இதை சேவித்து பார்க்கிறோம். முழு ஆத்மாவோடு முழு இதத்தோடு கர்த்தரை சேவித்து அன்பு கூற கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறாரு. और परमेश्वर इससे ज्यादा और क्या चाहता है कि तू परमेश्वर से जो है प्रेम रखे। உன்னுடைய காணிக்கை, तुम्हारे जो दान, உன்னுடைய ஆராதனைகள், जो तुम्हारी आराधना, that's all secondary. वो दूसरी बात है। ஃபர்ஸ்ட் அதை கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிறது என்னது? सबसे पहले परमेश्वर क्या चाहते हैं? love with all your heart. अपने पूरे हृदय से परमेश्वर प्रेम அன்பு रखो। கூறு. पूरे हृदय से प्रेम रखो। கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறாரு. ये परमेश्वर चाहते हैं। பேதுரு இதமாக உயர்த்ததுக்கு பிறகு பேதுரு இதை பார்க்கும்போது கர்த்தர் परमेश्वर जब जीवट में पतरस को देखा, அவங்க மத்தியில் வந்து जो 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 मच्छी पकड़ रहे थे उनको பேதுரு बीच में நோக்கி पतरस को देख के இயேசு சீமோனை பேதுரு நோக்கி யோவானின் குமாரனாகிய சீமோனே அவர்கள் எல்லாரும் இவர்களிலும் அதிகமாக நீர் என்னிடத்தில் அன்பு கூறுகிறாய் என்று கர்த்தர் பேதுரு கூறுகிறார் பார்க்கிறோம். ऐसे जो है जो योना का पुत्र सियोन, क्या इन सब के तुलना से तू मुझसे ज्यादा प्रेम करता है? யோவான் 21:15-17. John 21:15-17. வாசிங்க 17 வரைக்கும். என் ஆடுகள் மேய்ப்பாயாக. கர்த்தருடைய ஊழியம் சபை அன்பினால் தான் இதுமாக அடிப்படையிலுமாக நாம் நம்ம அதை செய்ய வேண்டும். இந்த காரியங்கள் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. ऐसे मेरे भेड़ों को चरा करके जो है इसके द्वारा जो सेवा கர்த்தர் பேதுரு சொல்கிறதாக நான் என் அன்பு கூறுகிறாயா, ऐसे परमेश्वर पत्र से क्या मुझसे प्रेम रखता है? நேசிக்கிறாயா, क्या मुझसे प्रेम இந்த करता है? கர்த்தருடைய வார்த்தை மட்டும் வருகிறது. ऐसे परमेश्वर से ही बात आता है।
மகனே மகளின் அன்பு குறிக்கிறாயா நீ? ऐसे बेटा बेटी क्या मुझसे प्रेम करता My है? son and my daughter, do you love me? ऐसे परमेश्वर हमसे प्रेम என்னை करता நேசிக்கிறாயா? है क्या मुझसे प्रेम करता All है? that he needs from you. ये एक परमेश्वर चाहते हैं। கர்த்தர் அவனிடத்தில் இது கேட்கிறது ஒரு மாத்திரம் தான். परमेश्वर हमसे एक ही என்னை चीज- முழு இதயத்தோடும் ஆத்மாவோடும் கர்த்தர் முழு மனதோடு என் அன்பு கூறுவாய். ऐसे पूरे हृदय से मुझसे प्रेम रखो। கர்த்தர் அது மாத்திரம் கர்த்தருக்காக நாம் எப்படி கர்த்தர் மேல் அன்புகிற அதே அன்பு நம்முடைய சகோதரர் மேலே சகோதரி மேலே நம்ம கூற வேண்டும். ऐसे परमेश्वर से प्रेम करते वैसे हम கர்த்தர் நம் சீஷர் கூட இருக்கும்போது அவர் கடைசி நாட்களில் கூறின காரியம் என்றால், परमेश्वर चेलों के साथ जो आखिरी दिन நான் में உங்களுக்கு புது கட்டளை கொடுக்கிறேன். एक नया तुमको A आज्ञा new देता हूं। commandments I give to you. एक नया Love one another. एक दूसरे से प्रेम रखो। யோவான் 13:34 அவசியமாக யோவான் 13:34 John 13:34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருப்பது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிய கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். 1 யோவான் 3:11 पहली योना 3 நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷம். நீங்க ஆதி முதல் கர்த்தர் யோவான் சுவிசேஷம் எழுதினார், யோவான் 26 எழுதினாரு. ऐसे योना सुसमाचार जैसा लिखा है, நாங்க ஸ்டார்டிங்ல கேட்டோம்ல, जो शुरुआत में जो सुना, இயேசு கிறிஸ்து மட்டும் சொன்னார்ல, ऐसे यीशु मसीह ने कहा, என்ன சொன்னாரு? ऐसे उन्होंने क्या कहा? நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள், एक दूसरे से प्रेम से रखो, நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல मैं तुमसे जैसा प्रेम रहा हूं, நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள் என்று புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன் கர்த்தர் சொல்கிறார். तुम भी एक दूसरे से प्रेम रखो, ये एक नया It's a आज्ञा new देता हूं। command. ऐसे ये आज्ञा है, ஒரு விண்ணப்பம் இல்ல. ये एक It's not a विनती नहीं है, request. एक विनती It's a नहीं है, command. एक आज्ञा है। கர்த்தர் நம்ம அன்பு கூற வேண்டும் என்று கர்த்தர் அதாவது கட்டளை இடுகிறார். ऐसे परमेश्वर प्रेम रखना है, நாம் காண்கிற சகோதரர் மேலும் சகோதரி மீதுமாக அன்பு கூற வேண்டும். ऐसे जो हमारे जो भाई और बहन हम देखते हैं उनसे प्रेम रखना है। நமக்கு ஈஸ்வரர் சீஷர் இதுமாக நம்ம இதுமாக வெளிப்படுத்துகிறோம். इसके द्वारा हम நம்முடைய அன்பு இதுமாக நம்ம மாயமற்ற அன்பை காணப்பட வேண்டும். हमारा जो प्रेम बिना छल कपट का होना 1 चाहिए। பேதுரு 1:22 வாசியமாக 1 பேதுரு 1:22 पहली पत्रस 1:22 को पढ़ेंगे। நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாய் இருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கிக் கொண்டவர்களாய் இருக்கும்படியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரை ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். நம்முடைய அன்பில் மாயம் இருக்கக்கூடாது. हमारे जो प्रेम में छल नहीं होना அதை चाहिए। பார்க்கும்போது நம்ம அன்பாக நம்ம அன்பு செதுமாக நடிக்கிறோம், அது அந்த காரியம் இருக்கக்கூடாது. ऐसे जो है जो देखते समय அது மாயம் இருக்கக்கூடாது. மாயமற்ற அன்பு கர்த்தர் நம்ம இது பார்க்கிறார் கர்த்தர். हमारे प्रेम में माया नहीं होना இந்த चाहिए। காணப்பட்டத சகோதரி மேல் அன்பு கூறாவிட காணப்படாத தேவன் எப்படி அன்பு கூறுவார் யோவான் சொல்கிறார். ऐसे जो है जो दिख रहे जो भाई से प्रेम, காணப்படி நம்ம சகோதரி மேல் அன்பு கூறாவிட்டால் अगर हम जो देख रहे हैं भाई बहन से प्रेम नहीं कर காணப்படாத पाएंगे, தேவன் மேல் எப்படி அன்பு जो கூறுவோம்? नहीं देखने पर उससे அது कैसे நம்ம प्रेम அன்பு இதுவாக மாயமற்றது அன்பா करेंगे? காணப்படுகிறது. हमारा प्रेम जो बिना छल का होना கர்த்தர் चाहिए। அப்படியாக அப்படி செய்யும்போது और जो ऐसे करेंगे நாம் தேசோட சீசர் என்று அழைக்கப்படுவோம். हम जो है परमेश्वर के चेले का அதாவது சீசர்களை பார்த்தீங்க, இயேசுவோடு இருந்தாதவாக அவர்கள் பத்தியதாக சாட்சியமாக பிரஜாதியார் கொடுத்தார்கள். ऐसे लोग जो अन्य जाति लोग बोलेंगे लोग கிறிஸ்துவ மதம் என்று मसीह करके जो धर्म है, அன்பு இந்த தாழ்மை என்ற அடிப்படையாக இது நிற்கிறது. प्रेम और नम्रता जो यही जो मूल बात है। எங்க அன்பு இல்ல, जहाँ प्रेम नहीं है எப்படி நமக்கு அது கிறிஸ்தவனை பிரதிபலிக்க வேண்டும்? तो हम मसीह को कैसे बताएंगे? கர்த்தர் நமக்கு புது கட்டளை கொடுக்கிறார். परमेश्वर एक नया New आज्ञा, commandment. एक नया आज्ञा, Love one another एक दूसरे से प्रेम करो as I loved you. जैसे मैंने तुमसे प्रेम How किया, Christ loved us. जैसे मसीह ने हमसे கர்த்தர் प्रेम எப்படி किया, அன்பு கொடுத்தார்? நம்ம ஜீவனை கொடுத்து அன்பு கொடுத்தார். अपने जीवन को देख के हमसे प्रेम किया, நம்முடைய சீஷர்களை கால் கழுவி அன்பு கொடுத்தார். अपने चेलों के पैर धो के प्रेम இதுவாக बताया। பாவிகளாக அந்த சீஷர்களை கால் கழுவி தன்னை தாழ்த்தினார் பார்க்கிறோம். ऐसे जो चेलों के पैर धो के खुद को எந்த नम्र குரு किया, சீஷர்கள் இப்படி செய்ய மாட்டார். कोई गुरु ऐसे नहीं ஆனால் करेगा। யார் பிதாவு தேவன் இருந்தும் वो परमेश्वर होके भी, கர்த்தாதி கர்த்தர் இருந்தும் वो परमेश्वर होके भी, தன் மகிமையில் வீட்டிற்கு அந்த தேவன் जो महिमा में वास करने वाला परमेश्वर அடிமை ரூபமாக கொண்டு एक जो दास के रूप में, ஏழ்மை குடும்பத்தில் பிறந்து एक जो गरीब के परिवार में पैदा होके, ஏழான 12 சீஷர்களை கூட இருந்து ये जो है जो 12 चेलों को इकट्ठा காலை கழுவினா பார்க்கிறோம். उनके पैर को धो के, யாரும் செய்ய மாட்டார்கள். कोई ऐसा नहीं करेगा। Is a perfect example. ये जो है पूर्ण एक अच्छा Humbleness. ये जो नम्रता का अच्छा उदाहरण था। கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டும். ऐसे मसीह को हम पहनना है। ஆகையால் நம்முடைய அன்புதமாக மாயமற்ற அன்பு இருக்கக்கூடாது. மாயமான அன்பு இருக்கக்கூடாது. इसलिए हमारा प्रेम जो है छल कपट नहीं होना चाहिए, மாயமற்ற அன்பு இருக்க வேண்டும். बिना छल का होना चाहिए। நம் அன்பில் நடக்க வேண்டும். हम प्रेम में चलना है। எபேசியர் 5:2 வாசியமாக इफिसियों 5:2, கிறிஸ்து நமக்காக
நீங்களும் அன்பில் நடந்து கொள்ளுங்க வாசிக்கிறோம். ऐसे तुम भी जो प्रेम में चलो எபேசியர் करके। 3:17 வாசிக்கிறோம். எபேசியர் 3:17 एफेसियर 3:17 அன்பிலே வேர் கொள்ளுங்க வாசிக்கிறோம். ஆ அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி கிறிஸ்துவின் அன்பின் அகலமும் ஆழமும் நீளமும் உயர்ந்ததாக உணர்ந்ததுமாக அன்பிலே வேர் கொள்ள வேண்டும் வாசிக்கிறோம். ऐसे मसीह के जो प्रेम की गहराई को जान அன்பிலே வேர் கொள்ள வேண்டும், கிறிஸ்துக்குள் வேர் கொள்ள வேண்டும். मसीह में जड़ पकड़ना है करके। அன்பு என்றால் இயேசு கிறிஸ்து தான் பார்க்கிறோம். तो प्रेम जो यीशु मसीह தேவன் அன்பாக இருக்கிறார். परमेश्वर प्रेम है, தேவன் அன்பாகவே இருக்கிறார். परमेश्वर प्रेम है। ஹalleluya हालेलुया। அந்த திரியேக தேவன் நடுவிலே எந்ததான பேதம் இல்லை, वो तो त्रिएक जो परमेश्वर के बीच में எந்ததான ஏற்றத்தாழ்மை இல்லை, उनके बीच में कोई भेदभाव नहीं है, ஒருவருக்கொரு எந்ததான மாயமற்ற அன்பு காண்பிக்கிறார். उनके बीच में कोई छल कपट नहीं है। குமாரன் பிதாவை மேன்மைப்படுத்துகிறார், जो पुत्र पिता को महिमा करता है, பிதா குமாரனை மேன்மைப்படுத்துகிறார், पिता पुत्र को महिमा करता है, பரிசுத்தாவின் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறார். पवित्र आत्मा यीशु मसीह को இயேசு महिमा கிறிஸ்து करता है। சொல்லுகிறார், அதாவது மனுஷகுமாரனுக்கு விரோதமா நீ பேசினா மன்னிக்கப்படும், பரிசுத்தாவியானுக்கு விரோதமா பேசினா மன்னிக்கப்படாத கர்த்தர் அதாவது பரிசுத்தாவினுக்கு பரிந்து பேசுகிறார். यीशु मसीह कहते हैं कि जो मनुष्य के पुत्र के विरोध बात करे நம்முடைய அன்பு அப்படி காணப்பட வேண்டும். हमारा प्रेम ऐसी होना சகோதர चाहिए, சகோதரி மத்தியில் அப்படி அன்பு காணப்பட और வேண்டும். भाई बहनों के बीच में ऐसी होना चाहिए। குறைபாடுகள் இருக்கலாம், कमियां पाई गई, குறைகள் இருக்கலாம், कुछ कमियां होगा, அது கிறிஸ்து நிமித்தம் மன்னிக்க வேண்டும். वो मसीह के निमित्त छोड़, கிறிஸ்து நிமித்தம் அன்பை காண்பிக்க வேண்டும். मसीह के लिए जो प्रेम எப்படி दिखाना है, கர்த்தர் மேல் அன்பு கூர்ந்தார், ऐसा मसीह ने हमको அதுக்கு प्रेम किया। எந்ததான தகுதி இல்லாதவன நம்மை हम जो है तो उसकी योग्य नहीं थे, பாவிகளை நம்மை கர்த்தர் நேசித்து पापी हमको प्रेम रखे, பிள்ளையா மாற்றினார். उनको அவர் संतान बनाए, நமக்காக தம் ஜீவனை கொடுத்து और हमारे अपने தம் जीवन அன்பை में வெளிப்படுத்தினார். प्रेम को बताया। நாமும் இப்படியா நம்ம சகோதர சகோதரிக்காக हमें हमारे भाई और बहनों को மாயமற்ற அன்பை நம்ம காண்பிக்க बिना வேண்டும். छल कपट का प्रेम இயேசு दिखाएं। கடவுளை தேவனை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் மேன்மையாக நம்ம வைத்து முழு இதத்தோடு முழு ஆத்மாவோடு முழு கர்த்தாவின் மனதோடு கர்த்தரை நேசிக்க வேண்டும். यीशु मसीह को अपनी जिंदगी ऊंचा रख के अपने पूरे हृदय से கர்த்தர் प्रेम இந்த रखें। கால்வே இந்த கொடுத்த இந்த வார்த்தைக்காக கர்த்தர் கொடுத்த வார்த்தைப்படி நாம் ஜீவிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்யும்படிக்கு கர்த்தர் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर जो वचन का जीने के लिए परमेश्वर इस वाचा को आशीष करे।